அதிகமா கோவப்படுறன பார்த்து நீ மனிதனா மிருகமாடா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே. எதிர்காலத்தில் இந்த கேள்வி லிட்டரலா அமைய போகுது. அதாவது மனித உடலுக்குள் மிருகங்களோட உடல் உறுப்புகள் வைக்கப்பட போகுது. 200-300 வருஷங்களா இதுக்கான தேடல் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. மிருக உடல் உறுப்புகளை மனித உடலுக்குள்ள வைக்கிறது அந்த அளவுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி இப்போ மனிதனுக்குள்ள இருக்க அந்த உடல் உறுப்புகள் கிட்னி, ஹார்ட்னு சொல்லி அது எல்லாத்தையுமே மனிதனோட சாயல்ல மிருகத்துக்குள்ள வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவாங்க. அடுத்த 10 வருஷத்துல இது ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் பூமை கொண்டு வர போதாம். இப்போ லேட்டஸ்டா 2021 டேவிட் பென்னெட்டுங்கிற ஒருத்தருக்கு 1.5 மாத காலங்கள் இந்த பன்றியோட இதயம் பொருத்தப்பட்டு அவர் சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்திருக்காரு. பட் அதுக்கப்புறம் ஹார்ட் ஃபெயிலியர்ல இறந்து போயிருந்தாரு. 2023 அக்டோபர் மாசம் லாரட் ஃபாசெட்டுங்கிற ஒருத்தரும் கிட்டத்தட்ட 1.5 மாத காலங்கள் பன்றியோட இதயத்தோட வாழ்ந்திருக்காரு. ஸோ ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கான அந்த முயற்சிகள் இப்போ நடந்துட்டு தான் இருக்கு. கூடி சீக்கிரம் எதிர்காலத்தில் மனித உடலுக்குள் மிருகங்களோட உடல் உறுப்புகள் வைக்கப்படும். அண்ட் இதன் மூலியமா உடல் உறுப்புகள் கிடைக்காம சாகிற பல உயிர்களை காப்பாற்ற முடியும்னு எதிர்பார்க்கப்படுது. பன்றிகள் மட்டும் இல்ல, மீன்களோட தோல்ல ஆன்டி இன்ஃபிளமேட்டரி அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால மீன்களோட தோலை மனித தோலோட மேட்ச் பண்ணி அந்த எரிந்த பகுதிகளை சரி செய்யறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பழக்கம் கடந்த ஒரு 10 வருஷமா இருக்கதான் செய்யுது. அதை இன்னும் எஃபெக்டிவா மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடி சீக்கிரம் எதிர்காலத்துல மனிதன் பாதி மிருகம் பாதி கலக்கத்தான் செய்வோம். அண்ட் டாக்கிங் அபவுட் ஃபிஷ், மீன்கள் கண்டிப்பா நிறைய பேரோட ஃபேவரட் பெட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். செல்ல பிராணிகள்ல மீன்களுக்கு டாப் பொசிஷன் எப்போதுமே இருந்துட்டு இருக்கு. முக்கியமா கோல்டு ஃபிஷ். கோல்டு ஃபிஷ்லாம் நம்ம குட்டி குட்டியா பார்த்துருப்போம்ல. இந்த கோல்டு ஃபிஷ் கார்பினா வகையை சார்ந்தது. அதாவது எந்த அளவுக்கு கண்டெய்ன்மெண்ட்டுக்குள்ள நீங்க அதை வச்சு வளர்க்குறீங்களோ அந்த சைஸ் தான் அது வளரும். கொஞ்சம் நீங்க அந்த ஃபிஷ் டேங்கை பெருசாக்கினீங்கன்னா அந்த மீனுமே பெருசாகும். வெளிநாடுகளில் இந்த மாதிரி நிறைய பேர் சின்ன சின்னதா வளர்ந்த அந்த கோல்டு ஃபிஷ்ஷை தூக்கி லேக் குளத்துல போட்டுருவாங்களாம். குளத்துல கிடைக்கக்கூடிய அபரிவிதமான சாப்பாடை வச்சு இந்த மீன்கள் மிக பிரம்மாண்டமான ராட்சசர்களா வளர்ந்துருக்கு. போன வருஷம் பிரான்ஸ்ல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கோல்டு ஃபிஷோட எடை மட்டுமே 30 கிலோ. யோசிச்சு பாருங்க, நம்ம குட்டியா டப்பாக்குள்ள போட்டு வளர்க்குற அந்த கோல்டு ஃபிஷ் 30 கிலோ வளருமாங்க. இதே மாதிரி குளத்துக்குள்ள ஏகப்பட்ட விதவிதமான மீன்கள் இருக்கு. முக்கியமா எலக்ட்ரிக் ஈல். பார்க்க ஏதோ பாம்பு போல இருக்கல. இந்த வகையான மீனால ஒரு விதமான எலக்ட்ரிசிட்டியை உண்டாக்க முடியும். ஒரு குட்டி மீனே மனிதனை துள்ளி குதிக்க வைக்கிற அளவுக்கு எலக்ட்ரிசிட்டியை உண்டாக்கும். ஒரு முழுசா வளர்ந்த மீனால லிட்டரலா ஒரு குதிரையை கொல்ல முடியுமாங்க. குதிரையை கொல்லக்கூடிய அளவுக்கு எலக்ட்ரிசிட்டியை இந்த மீனால உருவாக்க முடியுது. எப்படி சாத்தியம்? இதோடைய மேல்புற தோல் அடுக்குல ஏகப்பட்ட குட்டி குட்டி லேயர்ஸ் ஆஃப் புரோட்டான்ஸ் அடுக்கப்பட்டிருக்கான். இந்த பக்கம் ஈல யாராவது தொந்தரவு பண்ணாங்கன்னா அந்த இடத்துல இருக்க அந்த பார்ட்டிகல்ஸ் அண்ட் புரோட்டான்ஸை மூவ் பண்ணி ஒரு விதமான எலக்ட்ரிக் சார்ஜை இந்த ஈல் உருவாக்குது. இதே இப்படி இவால்வ் ஆச்சுன்னு தெரியல. பட் மோஸ்ட்லி தன்னுடைய அந்த எலக்ட்ரிக் சார்ஜை வச்சு தனக்கு தேவையான சாப்பாடை தான் இந்த ஈல் ஹண்ட் பண்ணும், வேட்டையாடும். குறுக்கெல்லாம் நம்ம போய் அந்த ஈல மேல கை வச்சோம் சொல்லி முடிஞ்சிடும். அடுத்த முறை அந்த மீனை பார்க்கும்போது உஷாரா இருக்கு. ஆனா சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த மீனுக்குள்ள மட்டும் இல்ல, மனுஷங்க நமக்குள்ளேயுமே எலக்ட்ரிசிட்டி பாயதான் செய்யுது. நாம தினமும் சாப்பிட்ற உணவுல இருக்கக்கூடிய சோடியம், கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் இதுக்குள்ள இருக்க அந்த அயான்ஸ் நம்ம உடம்புக்கு தேவையான அந்த எலக்ட்ரிசிட்டியை சப்ளை பண்ணுதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? முக்கியமா இதயம். நம்ம இதயம் லப்பு டப்புன்னு துடிக்குதுல, அந்த இதயத்தை சுத்தி இருக்க மசில்ஸை சுருங்கி விரிய வைக்கிறதுக்கு இந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் சார்ஜ் மிக முக்கியமான காரணமா இருக்கு. அதனால தான் இதயம் நல்லா துடிக்குதா இல்லையான்னு சொல்லி பாக்குறதுக்காக இசிஜி செக் போக சொல்லுவாங்க. அது உடம்புல இருக்க அந்த எலக்ட்ரிசிட்டி இம்பல்ஸை தான் கணக்கெடுக்குது. இசிஜினா எலக்ட்ரோ கார்டியோகிராஃபி. ஸோ நம்ம உடம்புக்குள்ளேயுமே ஒரு விதமான எலக்ட்ரிசிட்டி இருக்க தான் செய்யுது. இந்த எலக்ட்ரிசிட்டியை நம்பி கரண்ட் பில்லை கட் பண்ணாதீங்க. சொல்லும் போதே கரண்ட் கட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி மழை டைம்களில் அடிக்கடி கரண்ட் கட் ஆகும்ல. மிகப்பெரிய இடி தாங்கி இல்லாமல் பல வீடுகளுக்குள்ள இருக்க எலக்ட்ரானிக்ஸ் நாசமாகிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இடிகள் எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா? மேகத்தில் நீங்கள் பார்க்கும்போது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ் அயான்ஸ் எப்போதுமே பிரிஞ்சுதான் இருக்கும். மேகத்தோட மேற்பகுதியில் பாசிட்டிவ் அயான்ஸும் கீழ்ப்பகுதியில் நெகட்டிவ் அயான்ஸும் சேர்ந்துருக்கும். ஸோ முக்காவாசி கிட்டத்தட்ட 80% இடிகள் மேகத்துக்குள்ளேயே நடந்து முடிஞ்சிடும். அதில் கீழே ஸ்டோர் ஆகியிருக்க அந்த நெகட்டிவ் அயான்ஸ் அந்த சார்ஜை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம தரையை நோக்கி வர ட்ரை பண்ணும். இதுதான் இடியா மாறுது. இந்த மாதிரி நெகட்டிவ் அயான்ஸ் பூமியை நோக்கி வந்துச்சுன்னா அதை நெகட்டிவ் லைட்னிங் சொல்லுவாங்க. சில சமயங்களில் பாசிட்டிவ் அயான்ஸும் பூமியை நோக்கி வரும். இதை பாசிட்டிவ் லைட்னிங் சொல்லுவாங்க. 10ல் 9 இடிகள் நெகட்டிவ் லைட்னிங்காக தான் இருக்கும். பாசிட்டிவ் லைட்னிங் ரொம்பவே ரேர். இந்த உருவாகக்கூடிய இந்த லைட்னிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை லீடர்னு சொல்லுவாங்க. இது நம்ம பூமியை நோக்கி வரும்போது நம்ம பூமியில் இருக்க அந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து வானத்தை நோக்கி போகும். இதை பார்க்கறது ரொம்பவே கஷ்டம். வானத்திலேருந்து இடி வரும் மாதிரி கீழே இருந்து நம்ம பூமியில இருந்தே ஒரு குட்டி லீடர் ஸ்டார்ட் ஆகும். இது ரெண்டுமே மீட் பண்ற அந்த இடத்துல தான் மிகப்பெரிய இடியே உருவாகும். ஸோ இடி நிலத்தை டச் பண்ணாது, நிலத்திலிருந்து உருவாகக்கூடிய ஒரு சின்ன பாசிட்டிவ் லீட் சார்ஜை தான் டச் பண்ணுது. சரி, நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பூமிக்கு வந்துருச்சு. மேலே ஸ்டோர் ஆகியிருக்க அந்த பாசிட்டிவ் எங்கே போகும்?
ஸ்பேஸுக்கு தான் போகும். கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி இது பல வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸை நோக்கி இடி அனுப்பும். அதுல ரொம்ப அரிதானது ப்ளூ ஜெட் இன்ஜின்ல இருந்து கிளம்புற அந்த புகை போல இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அயான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வானத்துறைக்கு போயிடும். அண்ட் இதுல அடிக்கடி பார்க்கக்கூடியது ரெட் ஸ்பிரைட். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் அட்மாஸ்பியர்ல இருக்க நைட்ரஜன் கூட கம்பைன் ஆகி அந்த அயான்ஸை எக்ஸைட் பண்ணி போட்டான்ஸ் வடிவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜியை வெளிப்படுத்தும். அண்ட் இந்த போட்டான்ஸ் ரெட் கலரை எடுக்கிற அந்த சமயத்தில் அது வானத்தில் பார்க்க ஒரு சிவப்பு நிற ஜெல்லி ஃபிஷ் கூட்டம் போல இருக்குங்க. இதை பார்க்கறது ரொம்பவே கஷ்டம். மழை மேகங்களுக்கு ரொம்ப உயரத்துல தான் அது தெரியும். அண்ட் கிட்டத்தட்ட 25,000 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பத்தையும் வெளிப்படுத்துவாங்க. சூரியனோட மேற்பரப்பு டெம்பரேச்சரை விட 4 மடங்கு அதிகம்னா யோசிச்சு பாருங்க. பட் என்னதான் அதிகமான டெம்பரேச்சர் அது வெளிப்படுத்தினாலும் இந்த வெப்பத்தை ஸ்பேஸ், அதாவது விண்வெளியால கடத்த முடியாது. நீங்க பூமிக்குள்ள மட்டும்தான் அந்த வெப்பத்தை உணர முடியும். ஸ்பேஸ், விண்வெளிக்கு போனீங்கன்னா ஸ்பேஸ் வில் ஆல்வேஸ் பி கோல்ட். எவ்வளவுதான் அதிகமான சூரியன்கள் இருந்தாலும் அந்த வெப்பத்தை கடத்தினாதான் அந்த ஹீட்டை உங்களால உணர முடியும். பட் ஸ்பேஸ்ல தான் எல்லா அந்த மாலிகூல்ஸுமே ரொம்ப தொலைவில் பேக் பண்ணப்பட்டிருக்க அந்த சமயத்தில் சூரியனோட அந்த வெப்பத்தையும் மற்ற எந்த ஒரு வெப்பத்தையும் அதால் கடத்த முடியாது. ஸோ அதனால ஸ்பேஸ் எப்போதுமே குளிராதாக இருக்கும். இந்த விண்வெளி அண்டத்தில் இருக்க ரொம்ப கோல்டஸ்டான ஆப்ஜெக்ட் எது தெரியுமா? நம்ம பூமியில இருந்து 5000 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்க பூமராங் நெபுலா. பூமராங் நெபுலா பார்க்க பூமராங் போல இருக்குன்னு சொல்லி வச்சிருக்காங்க. என் கணக்கு இது போட்டை போல இருக்கு. சொன்னால இதுக்கு போட்டை நெபுலாங்கிற இன்னொரு பேருமே கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டதிலேயே இந்த அண்டத்தில் ரொம்ப கோல்டஸ்டான ஆப்ஜெக்ட் இதுதான். அப்சல்யூட் ஜீரோவை காட்டிலும் ஜஸ்ட் 1 கெல்வின் தான் இது வார்மா இருக்கு. காஸ்மிக் பேக்ரவுண்ட் ரேடியேஷன்ல கூட இது உங்களால கண்டுபிடிக்க முடியாதாங்க. அவ்வளோ கோல்டா அந்த நெபுலா இருக்கு. ஆனா ஏன் இது இவ்வளோ கோல்டா இருக்குன்னு சொல்லி இப்போ வரைக்குமே ஆராய்ச்சியாளர்கள் மண்டையை பிடிச்சி யோசிச்சுட்டு இருக்காங்க. பூமராங் நெபுலா. இந்த பூமராங் போலவே நம்ம பூமியில பல வித்தியாசமான பூமராங் வெப்பன்ஸ் இருக்கு, ஆயுதங்கள். ஏகப்பட்ட கட்டி கடப்பாரை யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் பழங்காலத்துல பூமராங்கையுமே ஒரு வெப்பன் ஆயுதமா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சவுத் இந்தியா, அமெரிக்கால இருக்க நேட்டிவ் இந்தியன்ஸ் அண்ட் முக்கியமா ஆஸ்திரேலியால கிட்டத்தட்ட 50,000 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வெப்பன்ஸா பூமராங்ஸ் யூஸ் பண்ணதுக்கான அந்த குறிப்புகள் கிடைச்சிருக்கு. சவுத் இந்தியால கூட வளரின்னு சொல்லுவாங்களா, மேபி அதுக்கான ரெஃபரன்ஸா இருக்கலாம். பூமராங்கிறது நீங்க தூக்கி போட்டா உங்ககிட்ட திரும்ப வராது. பட் இதே மாதிரி நீங்க தூக்கி போட்டு திரும்ப வராதா அந்த மாதிரி வெப்பன்ஸும் இருக்கதான் செய்யுது. இத நேட்டிவ் இந்தியன்ஸ் ராபிட் ஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க. அதாவது முயல்களை அடிக்க யூஸ் பண்ணக்கூடிய கட்டைகளை தான் ராபிட் ஸ்டிக்னு சொல்லுவாங்க. இதை வச்சு சின்ன சின்ன மிருகங்களை அடிச்சு பூமராங் போல திரும்ப வராம அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்க பூமராங் போல தான் இருக்கும். அந்த முயல்களோட பற்களை யாராவது பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அண்ட் எப்பயாச்சும் ஏதாச்சும் அது குறிச்சிக்கிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? முயலோட பற்கள் நமக்கு நகை வளர்ற மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்குமாங்க. எதையாச்சும் ஒன்று குறிச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த பற்கள் தொடர்ந்து தேஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த பற்கள் வளர்றத இந்த பக்கம் முயல்களை தடுத்து நிறுத்த முடியும். இல்லைன்னா அந்த பல் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் அதுக்கே ஆபத்தாக முறிஞ்சிடும். சொன்னதை எப்போதுமே அது வாயனமோ குறிச்சிக்கிட்டே இருக்கு. நிறைய முயல்கள் பள்ளம் தோண்டி பரோஸ், அதாவது நிலத்துல ஓட்டையை போட்டு உள்ள வாழ்ந்துட்டு இருக்கும். ஆனா இந்த பரோஸ், அந்த ஓட்டை போட தெரியாத முயல்கள் தன்னை சுத்தி பறவைகள் போல கூடு கட்டுமாங்க. இந்த கட்டப்படுற அந்த கூட்டை ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பறவைகள் போல முயல்களும் கூடு கட்டுது. ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா முயல்களுக்கு பல் இருக்க மாதிரி பறவைகளுக்கு பல் இல்ல, வெறும் அழகுதான் இருக்கு. அதனால பறவைகள் உணவுகளை மென்னு சாப்பிட்றது கிடையாது, அப்படியே அழகா முழுங்கிடும். ஆனா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க பறவைகள் டைனோசர் இனத்துல இருந்து வந்துச்சுன்னு சொல்லி. டைனோசர் சொன்னாலே பல்லு இருக்கும், ஏன் பறவைகளுக்கு பல்லு இல்லை? அதை ஆராய்ச்சியாளர்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பறவைகளுக்குள்ள பற்கள் உண்டாகக்கூடிய அந்த ஜீன் இருக்கு. ஆனா மியூட்டேஷன்ஸ் மூலியமா அந்த ஜீன் ஆஃப் ஆகியிருக்கு. ஸோ இந்த ஜீன் எப்போ ஆஃப் ஆகியிருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா அது 10 கோடி வருஷங்களை தாண்டி போதாங்க. கிட்டத்தட்ட 100 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு பறவைக்கு அழகும் பல்லுமே இருந்திருக்கு. அந்த பறவையை இச்தியானஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒரு மியூட்டேஷன் அந்த பற்கள் உண்டாகிறத டர்ன் ஆஃப் பண்ணி அழகு மட்டும் இருக்க மாதிரி ஒரு மியூட்டேஷனை உருவாக்கி இப்போ இருக்க எல்லா பறவைகளுக்குமே பற்கள் எல்லாமே வெறும் அழகு மட்டும் இருக்க ஒரு சின்ன மாற்றம் நடந்திருக்கு. ஆனால் பழங்காலத்தில் இருக்க அந்த பறவைகளை யோசிச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. முக்கியமாக நார்த் அண்ட் சவுத் அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு பறவைக்கு டெரர் பேர்டுங்கிற பேரே கொடுத்துருக்காங்க. பயங்கரமான பறவை. அந்த பறவையோட பேரை பயங்கரமான பறவை. காரணம் அது மனிதர்களை விட ஒரு 10 அடி உயரம் இருக்கும். எடை கிட்டத்தட்ட 150 கிலோ இருக்கும். அண்ட் மனிதர்கள் பக்கத்தில் இருந்தால் அசால்ட்டாக அடித்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும். கடந்த 20 30 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தான் இந்த இனம் கம்ப்ளீட்டாக அழிஞ்சிருக்கு. இதெல்லாம் பறக்க முடியாது. ஓடி வந்து ஃபுட்பால் உதைக்கிற மாதிரி அதோடைய கால் வச்சு ஒரே உத, அதோடைய மிகப்பெரிய அழகு இருக்குல்ல, அதை வச்சு தலையில ஒரே கொத்து சோழி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். மனித இனத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே இருந்திருக்கு. நல்ல வேலை இப்போதைக்கு இல்லை, அதை நினைச்சு சந்தோஷப்பட வேண்டியதுதான். இப்போதைக்கு இந்த பறவையோட ஒரு ஜென்ரேஷன் சரியமான்னு சொல்லப்படுற ஒரு இனம் மட்டும் சவுத் அமெரிக்கால வாழ்ந்துட்டு இருக்கு. சவுத் அமெரிக்காவுக்கு வந்துட்டோமா? இந்த உலகத்திலே மிக நீளமான மவுண்டன் ரேஞ்ச் சவுத் அமெரிக்கால தான் இருக்கு. த லாங்கஸ்ட் மவுண்டன் ரேஞ்ச் ஆண்டிஸ் மவுண்டன் ரேஞ்ச். சவுத் அமெரிக்காவோட வெஸ்டர்ன் சைடு முழுசாவே இது கவர் பண்ணிருக்குங்க. இதே சவுத் அமெரிக்கால தான் லாங்கஸ்ட் அன்இன்டரப்டட் ஃபால்ஸுமே இருக்கு. அதாவது எதனாலையுமே பாதிக்கப்படாத ஒரு உயரமான நீர் அருவி இருக்கு.
ஏஞ்சல் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குல்ல. பேரை கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க, ஏஞ்சல் ஃபால்ஸ். பட் இது அவ்வளோ சக்தி வாய்ந்தது கிடையாது. ஏன்னா தண்ணீர் கம்மியாக தான் விழுது. ஸோ அதிக சக்தி வாய்ந்த நீர்வீழ்ச்சி எங்கே தெரியுமா இருக்குது? கயானாவில் இருக்கிற கெய்டர் ஃபால்ஸ் தான். பொர்ட்டோரோ அப்படின்னு சொல்ல போகிற ஒரு மிகப்பெரிய ஆறு நீர்வீழ்ச்சியாக மாறி இருக்கு. இது விழுற அந்த இடம் பேக்கரிமா பிளாட்டோ. ஸோ இது என்னதான் பார்க்க ஒரு மலை உச்சி போல உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒரு கட்டத்தில் இது எரிமலையோட நுழைவாயிலாக இருந்திருக்காங்க. அதாவது ஒரு கட்டத்தில் இந்த இடம் எரிமலையாக இருந்திருக்கணும். அது அமர்ந்து போக அது தொடர்ந்து வந்த இந்த இடத்துல இருக்க அந்த பொர்ட்டோரோ ரிவர் அந்த எரிமலையோட நுழைவாயில ஒரு மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியாக மாற்றிருக்கான். பயங்கரமான எரிமலையை கூட அழகான நீர்வீழ்ச்சியாக மாற்றிருக்கலாம். அதுதான் இயற்கை. எரிமலைன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதுக்குள்ளேருந்து வெளில வரக்கூடிய எரிமலை குழம்புகள் ரொம்ப சூடான அந்த லாவா தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். பட் அதுக்குள்ள இந்த ஐஸ் வந்து எப்படி இருக்கும்? இப்படி ஐஸ் வரக்கூடிய எரிமலைகளும் இருக்கு. இதை கிரையோ வால்கனஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம பூமியில் அந்த மாதிரி ஐஸ் வரக்கூடிய எரிமலைகள் இல்லை. பட் அப்படியே நம்ம பூமியில இருந்து கொஞ்சம் தூரம் போனால் நம்ம சின்ன அண்ணன் சாட்டன் இருக்காப்ல, அவருடைய ஒரு முக்கியமான நிலவு தான் என்செலடஸ். கேட்டகரி 5ல இந்த என்செலடஸை வச்சிருக்காங்க. கேட்டகரி 5னா உயிர்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு நிலவோ கிரகமோ. அதில் இந்த என்செலடஸ்க்கு ஒரு டாப் பொசிஷன் இருக்கு. இங்கே உயிர்கள் இருக்க வாய்ப்புகள் அதிகம். இந்த இடத்துல நிறைய கிரையோ வால்கனஸ் இருக்கு. முக்கியமாக அதோடைய தென் பகுதியில் ஜெட்டுக்கு பின்னாடி இருந்து வர நெருப்பு மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் அண்ட் வாட்டர் கலந்து ஒரு வித்தியாசமான ப்ளூம் வந்து பார்த்தீங்கன்னா வெளில வந்துட்டு இருக்கு. இதை வச்சு தான் இந்த நிலவுக்குள்ள தண்ணீர் இருக்க விஷயத்தையே வந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த சாட்டன் சனி கிரகத்தை கொஞ்சம் தூரமாக நின்று பார்க்கும்போது அதோடைய அவுட்டர் மோஸ்ட் ரிங் ரிங்குன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம என்செலடஸ் அண்ணன் தான் ஒத்தையாலா இந்த தண்ணீரை வச்சு மிக் பண்ணிட்டு இருக்காப்ல. அப்படி அந்த தண்ணியில் என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக கரெக்டாக 2015 அப்போ கசினி விண்கலத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் வெளில வர சமயத்தில் சாம்பிள் எடுக்கிறதுக்காக அமைச்சிருந்தாங்க. அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம பூமியில் என்னென்ன அமினோ ஆசிட்ஸ் என்னென்ன மாதிரியான இந்த சோடியம் குளோரைட் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குமோ அது எல்லாமே அந்த தண்ணியிலுமே ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. ஸோ பாசிபிளி நம்ம பூமியில் வாழக்கூடிய ஆழ்கடல் மிருகங்கள் போல அங்கேயுமே ஆழ்கடல் உயிரினங்கள் வாழறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்குமே கசினி விண்கலத்தை தான் மிக பெருசாக பாராட்டணும். அண்ட் கசினி விண்கலம் கடைசியாக சாக போகிற அந்த சமயத்தில், அதாவது சாட்டனுக்குள்ளேயே விழுந்து சாக போகிற அந்த சமயத்திலையும் அதோடைய கண் பார்வை என்செலடஸ்லேருந்து விலகவே இல்லை. அந்த கசினி கடைசியாக சாகும்போது கூட அந்த என்செலடஸ் வீடியோவை தான் நம்மளுக்கு எடுத்து அமைச்சிச்சு. அவ்வளோ பாசம். அந்த கசினி விண்கலம் வெறும் 20 வருஷம் தான் உயிரோடு இருந்துச்சு. இதை விட பழமையான ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் வாயேஜர் 1. 46 வருஷங்க அதை லான்ச் பண்ணி. மனிதர்கள் அனுப்பியதிலேயே ரொம்ப லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கிறது இதுதான். கிட்டத்தட்ட 2300 கோடி கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி போயிருக்கேன். சிம்பிளாக சொல்ல போனோம்னா சூரிய வெளிச்சம் ப்ளூட்டோவை போய் ரீச் பண்ணுறதுக்கு 5 மணி நேரங்கள் எடுத்துக்கும். பட் அதுவே சூரிய வெளிச்சம் இந்த வாயேஜர் ஸ்பேஸ் கிராஃப்டை ரீச் பண்ணுறதுக்கு 22 மணி நேரங்கள் எடுத்துக்கும். 5 ஹவர்ஸ் எங்கே இருக்குது, 22 ஹவர்ஸ் எங்கே இருக்குன்னு நம்ம யோசிச்சு பாருங்க. அவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகியிருக்கேன். அண்ட் இட்ஸ் ஸ்டில் ஃபங்க்ஷனிங். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இந்த வாயேஜருக்குள்ளே இருந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிருந்துச்சு. அதை பூமியில் இருந்தே கோடிங் அனுப்பி இந்த எல்லா இன்ஜினியர்ஸும் ஒன்றா சேர்ந்து ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வாயேஜர் 1 இஸ் ஸ்டில் அலைவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப நாள் இது நீடிக்காதுங்க. அடுத்த வருஷத்தோட இந்த வாயேஜருக்குள்ளே இருக்க எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெயிலியரை நோக்கி போகுமா? இன்னும் ஒரு வருஷம் தான் வாயேஜர் 1 வாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதையுமே தாண்டி வாயேஜர் வாழுதா இல்லையாங்கிறத பொறுத்தது பார்ப்போம். நாசா கெட்டிக்காரங்க தான் நிறைய பெர்ஃபெக்டான இந்த மாதிரி ஸ்பேஸ் கிராஃப்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யானைக்கும் அடி சறுக்குங்கிற மாதிரி நாசாவுக்கும் சில சில்லி மிஸ்டேக்ஸ் நடக்கதாங்க செய்யும். 1999 இந்த மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஸ்பேஸ் கிராஃப்டை நம்ம பூமியிலேருந்து ஏவுறாங்க. எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு. பெர்ஃபெக்டாக அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மார்ஸையுமே போய் ரீச் ஆகிடுச்சு. ஆனால் திடீர்னு அது கிராஷ் ஆகிடுச்சு. ஏன்னு இவங்களுக்கு சுத்தமாக புரியல. செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் உங்களுக்கு உண்மையே தெரிய வருது. இவங்க பூமியிலேருந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை பவுன்ஸ் பர் செகண்ட் வேகத்தில் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. பட் அதுவே அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் நியூட்டன் பர் செகண்ட் வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டை கொடுத்துருக்கு. ஒரு சின்ன யூனிட் மிஸ்டேக்கில் $330 மில்லியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாகா. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவனே யூனிட்டை பக்காவாக போடுவான். நாசாவில் இருந்துக்கிட்டு யூனிட் மிஸ்டேக் நடந்திருக்குன்னா பாருங்களேன். இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்குள்ள மார்ஸோட மேக்னெட்டிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் வச்சுருந்தாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒவ்வொரு கிரகத்துக்கும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். முக்கியமாக நம்ம பெரிய அண்ணன் ஜூபிட்டரோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ பெருசு தெரியுமா? 7 மில்லியன் கிலோமீட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஜூபிட்டருக்கும் சாட்டனுக்கும் இடைப்பட்டிருக்க இந்த டிஸ்டன்ஸ். சம்டைம் இது சாட்டனை கூட ரீச் பண்ணுன்னா இப்போ யோசிச்சு பாருங்களேன். பட் இதை விட ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னட்டாஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அந்த நியூட்ரான் ஸ்டார்ஸுக்கு தான் இருக்குது. சில நட்சத்திரங்கள் வயசான அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூட்ரான் ஸ்டார்ஸாக மாறும். அந்த சமயத்தில் அதோடைய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அதை மேக்னட்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மேக்னட்டாஸோட அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா அந்த மேக்னட்டாஸ் பக்கம் நீங்கள் போனாலே உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் உறிஞ்சு எடுத்துருமா. அவ்வளோ ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்னட்டாஸை சுற்றி இருக்குது. அண்ட் அதிவேகத்தில் சுற்றக்கூடியது. ஆல்மோஸ்ட் லைக் 700 ரெவல்யூஷன் per செகண்ட் வேகம்லாம் போயிருக்குன்னா இப்போ யோசிச்சு பாருங்க. அவ்வளோ வேகத்தில் இவ்வளோ ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டுலாம் யோசிச்சே பார்க்க முடியல. சில சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரான் ஸ்டாராக மாறாமல் நட்சத்திரங்கள் பிளாக் ஹோலாக மாறும். முக்கியமாக டன் பிளாக் ஹோலை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சூரிய குடும்பத்தையே அந்த பிளாக் ஹோலுக்குள்ளே நீங்கள் அடைச்சிடலாம். அவ்வளோ பெருசு. பெரிய பிளாக் ஹோல்லாம் சாதாரண விஷயம் நீங்கள் நினைப்பீங்க. இப்போ நம்ம பூமியை இங்கே ஒரு பிளாக் ஹோலாக மாற்றணும்னா அதை ஒரு கால்ஃப் பந்து அளவுக்கு சுருக்கணும்.
ஸோ நம்ம பூமி ஒரு கால்ஃப் பந்த அளவுக்கு சுருக்குனீங்கன்னா தான் அது பிளாக் ஹோலாக மாறும். ஸோ இவ்வளோ பெரிய பூமியை நீங்கள் கால்ஃப் பந்த அளவுக்கு சுருக்குனா தான் அந்த குட்டி பிளாக் ஹோலாக உருவெடுக்கும். அப்போது நம்ம சூரிய குடும்பத்தையே விழுங்கக்கூடிய அந்த பிளாக் ஹோல்லாம் எப்படி தான் உருவாகி இருக்கும்? இவ்வளோ பெரிய ஒரு பிளாக் ஹோல் எப்படி தாண்டா உருவாச்சுன்னு சொல்லி இப்போ வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் மண்டே பிச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. பிளாக் ஹோலே இவ்வளோ பெருசுனா அப்போ இதுக்கு முன்னாடி அது எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும்? மேபி 4-5 பிளாக் ஹோல் ஒன்றா சேர்ந்து ஃபார்ம் ஆகியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி சில சமயங்களில் நடந்திருக்க தான் செய்யுது. அப்படி 2 பிளாக் ஹோல் ஒன்றா சேரும்போது அபரிவிதமான எனர்ஜியும் கிராவிடேஷனல் வேவ்ஸுமே பார்த்தீங்கன்னா உருவாகும். இந்த கிராவிட்டிங்கிற ஒரு விஷயம் எப்போதுமே மனிதர்களுக்கு புரியாத புதிராக தாங்க இருக்குது. பிளாக் ஹோலோட கிராவிட்டியை விடுங்க, நம்ம பூமியோட கிராவிட்டி இருக்குல்ல, அது இந்த அண்டத்தில் நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குமா. நீங்கள் இன்ஃபினிட்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு போனால் தான் பூமியோட இந்த கிராவிடேஷனல் ஈர்ப்பில் தப்பிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதை தான் நியூட்டனோட இன்வர்ஸ் ஸ்கொயர் லாவுமே சொல்லுது. 2 ஈர்ப்பை வெளிப்படுத்தக்கூடிய மாஸ் நிறைந்த பொருட்களை நீங்கள் எவ்வளோ தூரத்தில் வைக்கிறீங்களோ அதுக்கு 2த்துக்கும் உள்ள இருந்த ஈர்ப்பு அந்த ஃபோர்ஸுங்கிறது கம்மியாகுமே தவிர்த்து இட் வில் நெவர் பி 0. ஸோ நீங்கள் பூமியோட அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக தப்பிக்கணும், 0 எஃபெக்ட் என் மேலே இருக்கணும் பூமியோட கிராவிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்ஃபினிட்டி லெவல் கிலோமீட்டர்ஸுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணணும். அண்ட் இன்ஃபினிட்டிங்கிறது போய்கிட்டே இருக்கும்ல. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது பூமியோட அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் உங்கள் மேலே இம்ப்ளிமெண்ட் ஆகிறது வில் நெவர் பி 0ங்க. நாட் ஒன்லி எர்த், பூமி மட்டும் இல்லை, அந்த சூரியனோட ஈர்ப்பு விஷயம் சொல்லி எல்லாமே தான். நான் பூமியை ஒரு எமோஷனல் பாண்டிங்காக சொல்கிறேன், அவ்வளோதான். அதே கிராவிட்டி ஃபோர்ஸை நீங்கள் பூமிக்கு பக்கத்தில் வர வர இன்னும் அதிகமாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுவே நீங்கள் பூமிக்குள்ளே விழும்போது அட்மாஸ்பியர்லேருந்து தரையை தொடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எரிஞ்சு சாம்பலாவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் பூமிக்குள்ளே விழுற எல்லா பொருட்களும் எரியுது? வெல், அது ஃப்ரிக்ஷனில் எரியுதுரா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏர் ஃப்ரிக்ஷனுங்கிறது ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்தாலும் முக்கியமாக எரிக்கற்கள் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா பொருட்களுமே பூமி அட்மாஸ்பியரில் எரியறதுக்கான காரணம் ஏர் கம்ப்ரெஷன். ஒரு எரிக்கல்லே பூமிக்குள்ளே விழும்போது அந்த எரிக்கலுக்கு முன்னாடி இருக்க அந்த ஏர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஸ் ஆகி அதுதான் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுதான் டெக்னிக்கலாக இந்த மீட்டரைஸ் எரிக்கற்களை எரிய வைக்குது. இதை நிறைய சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஏர் கம்ப்ரஸ்ட் இக்னிஷன் சொல்லி. ஸோ ஏரை கம்ப்ரெஸ் பண்ணி உங்களால் ஆக்சுவலாக ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஃப்ரிக்ஷனை காட்டிலும் அதிகமாக ஏர் கம்ப்ரெஷன் தான் இந்த எரிக்கற்களை எரிய வைக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக போர்ச்சுகலில் நீங்கள் ஒரு எரிக்கல் விழுதறதை பார்த்துருப்பீங்க. அது வழக்கம் போல் சிவப்பு கலரில் எரியாமல் பச்சை கலரில் எரிஞ்சிருக்கும், அழகாக இருந்திருக்கும். ஏன் அது பச்சை கலரில் எரிஞ்சிச்சுன்னு சொல்லி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சில எலிமெண்ட்ஸ் ஆக்சுவலாக வெவ்வேறு கலரில் எரியும். முக்கியமாக நிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் எரியும். ஸோ விச் மீன்ஸ் போர்ச்சுகலில் விழுந்த அந்த எரிக்கலுக்குள்ளே அதிகமான நிக்கல் எலிமெண்ட் இருந்திருக்கலாம். எது எப்படியோ அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு பொருள் எரியறதுக்கு கண்டிப்பாக ஆக்சிஜனுங்கிறது தேவை. நம்ம பூமியோட அட்மாஸ்பியரில் தான் அதிகமான ஆக்சிஜன் இருக்கே, அப்பயே நம்ம அட்மாஸ்பியர் எரியல. அதுக்கு நீங்கள் நைட்ரஜனுக்கு தான் தேங்க்யூ சொல்லி ஆகணும். நம்ம அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் 21% தான் இருக்குது, ஆனால் நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 78% இருக்குது. இந்த அளவுக்கு அதிகமான நைட்ரஜன் தான் ஆக்சிஜனை கொஞ்சம் ஒதுக்கி தள்ளி அந்த ஃபயரை சப்ரஸ் பண்ணுது. சப்போஸ் நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய மொத்த நைட்ரஜனுமே வழிச்சு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன நெருப்பு துண்டு கூட அட்மாஸ்பியரையே எரிச்சிடும். ஆக்சிஜன் நம்மளுக்கு உயிரை கொடுக்குது, பட் அந்த உயிரை தக்க வைக்கிறதுக்கு நைட்ரஜன் ஹெல்ப் பண்ணுது. நைட்ரஜன் ஹெல்ப் பண்ணலனா மொத்த பேரும் சாக வேண்டியது தான். ஆனால் நம்ம செத்தா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு வருத்தமாக இருந்தாலும் சில மிருகங்களுக்கு ஜாலியாக தான் இருக்கும். முக்கியமாக வல்ச்சர் பீஸ். பீஸ்னால் தேனி, எல்லாருக்குமே தேனீக்களை தெரிஞ்சிருக்கும். அழகான பூக்களில் இருக்கக்கூடிய மகரதத்தையும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தேனையும் சேகரித்து வச்சு ஸ்வீட்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த உலகத்துக்கு பல நன்மைகள் செஞ்சிட்ருக்கு. ஆனால் பூக்கள் இருந்து மட்டும்தான் தேன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? வல்ச்சர் பீஸ்ன்னு சொல்லி ஒரு செப்பரேட் குரூப் இருக்காங்க. அவங்க பூக்கள்லேருந்து தான் தேன் எடுக்க மாட்டாங்க, செத்து போன உடல்லேருந்து எடுப்பாங்களாம். அது என்ன வகையான மிருகமாக இருக்கட்டும் மனிதனாக இருக்கட்டும், இந்த வகையான நான் ஸ்டிங்கிங் தேனீக்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து கொட்டாது. பட் செத்து போன ஒரு உடலில் இருக்கக்கூடிய அந்த சதியை தின்னு அதை தான் வயிற்றில் ஸ்டோர் பண்ணி திரும்ப வெளியில் கக்கி அதை தேனாக மாற்றுதாங்க. அதாவது செத்து போன உடலில் இருக்கக்கூடிய தசையை இந்த தேனீக்கள் தேனாக மாற்றி அதை ஸ்டோர் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கேன். அண்ட் அந்த கிடைக்கக்கூடிய அந்த உடல்களில் இருக்க அந்த தசைகளை வச்சு தனக்கான கூட்டையுமே அது பில் படிக்குமா. கேட்கவே விகாரமாக இருக்கல. இனிமேல் தேனீக்களை பார்த்தா எதனால ஞாபகம் வரும்? அந்த தேனை டேஸ்ட் பண்ணி பார்க்க எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க? அதனால தான் பேரை கரெக்டாக கொடுத்துருக்காங்க, வல்ச்சர் பீஸ். வல்ச்சர்ஸ் அந்த கழுகுகளுமே பார்த்தீங்கன்னா இறந்து போன உடலில் இருக்கக்கூடிய தசைகளை தான் சாப்பிடும், வேட்டையாடிலாம் சாப்பிடாது. பட் ஒரு உடல் செத்து போச்சுன்னா அதுக்குள்ளே ஏகப்பட்ட கெட்ட பாக்டீரியாஸ் பார்த்தீங்கன்னா உருவாகும். அந்த கெட்ட பாக்டீரியாஸ் அண்ட் கெட்ட மைக்ரோ ஆர்கானிசத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் சாவு கன்ஃபார்ம். பட் இந்த மாதிரி கெட்டு போன அந்த உடல்களை சாப்பிட்டு எப்படி அந்த கழுகுகள் உயிர் வாழுது? ரொம்ப சிம்பிள் தாங்க. எல்லா உயிர்களோட வயிற்றுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஆசிட் சுரக்கும். அந்த ஆசிட் தான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சாப்பாடை உடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் அந்த கழுகோட உடலில் சுரக்கக்கூடிய ஆசிட் ரொம்ப ஸ்ட்ராங்கானதாக இருக்கும். இந்த உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆசிட் இதுதான் சுரக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்ட்ராங்கான ஆசிடை தாண்டி எந்த ஒரு நுண்ணுயிராலையுமே எஸ்கேப் ஆக முடியாதான். ஏதாவது கெட்ட பாக்டீரியா இந்த வல்ச்சர் உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னா இந்த ஆசிடே கம்ப்ளீட்டாக அழிச்சிருமா. ஸோ வல்ச்சர் எப்போதுமே சேஃபாக தாங்க இருக்குது. ஆனால் வல்ச்சர் கத்துறது கேட்டிருக்கீங்களா? சிரிப்பாக இருக்கும், ரொம்ப கீச்சு கீச்சு தான் கத்திட்டு இருக்கோம். பார்க்க பெருசாக இருந்தாலும் இதோடைய சவுண்டுக்கிறது கம்மியாக இருக்கு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒயிட் பெல் பேர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பறவை இருக்குது. இந்த பறவையால் 125 டெசிபல் அளவுக்கு அதை பற்றினா சவுண்டை உருவாக்க முடியுமா? இந்த உலகத்திலேயே லவுடஸ்ட் சவுண்ட் இதுதான் சொல்கிறாங்க.
மனிதனுக்கு 85 டெசிபலை தாண்டி போகிற எல்லா சவுண்டுமே டேமேஜிங் சவுண்டு தான். ஸோ அந்த வகையில் இந்த குட்டி பறவைக்குள்ளே எவ்வளோ சத்தம் ஒழிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? கடுகு சேர்த்தாலும் காரம் குறையாதுன்னு சும்மா சொன்னாங்க. இதே மாதிரி குட்டியாக இருக்கக்கூடிய இன்னொரு மிருகம் தான் ஸ்ட்ரிம்ப், மேண்டிஸ் ஸ்ட்ரிம்ப். கலர் கலராக இருக்குது. இதை வறுத்துனா நல்லாயிருக்கும் நீங்கள் நினச்சி கிட்ட பிடிக்க போனீங்க, ஒரே அடியில் உங்கள் விரலே இது உடச்சிரும். தமா துண்டா இருக்குது, இது எப்பறம் என் விரலை உடைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா, இது கை முன்னங்கால் எப்படி மடக்கி இருக்குது பார்த்தீங்களா? இந்த முன்னங்கால்கள் ஒரு ஸ்ப்ரிங் லிவர் போல் ஆக்ட் ஆகும். அது ஸ்டோர் பண்ணியிருக்க மொத்த எனர்ஜியுமே ஒரு புள்ளியில் இந்த மேண்டிஸ் ஸ்ட்ரிம்பால் வெளிவிட முடியும். அண்ட் இது போய் பற்ற அந்த இடத்துல அளவுக்கு அதிகமான எனர்ஜியும் 1000 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமான டெம்பரேச்சருமே உருவாகுமா ஒரு ஸ்பிளிட் செகண்டில். அவ்வளோ பவர்ஃபுல்லான பஞ்ச் இருக்குது இந்த மேண்டிஸ் ஸ்ட்ரிம்ப்க்கு. வழக்கமாக சிப்பிகளையும் நண்டு ஓடுகளையும் உடைக்கிறதுக்காக தான் அந்த ஸ்ட்ரிம்ப் இவ்வளோ வேகத்தை யூஸ் பண்ணுதான். சின்னதாக இருக்குன்னு பக்கத்தில் போனீங்க, விரலை உடச்சி அனுச்சிரும். உஷாராக இருக்கேன். ஆல்சோ இதோடைய கண்களை பார்த்தீங்களா? மனிதர்களால் 3 விதமான அலைவரிசைகளை தான் பார்க்க முடியும், ரெட், ப்ளூ அண்ட் க்ரீன். பட் அதுவே இந்த ஸ்ட்ரிம்பால் 12 விதமான அலைவரிசைகளை பார்க்க முடியும் சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது மனிதர்கள் கண்ணுக்கே தெரியாத கலர்ஸை இந்த ஸ்ட்ரிம்பால், இந்த ராலால் பார்க்க முடியுவாங்க. குட்டி மிருகத்துக்குள்ளே எவ்வளோ தரமாக பார்த்தீங்களா? பட் இதுவே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக வளர்க்கக்கூடிய அந்த நாய் இருக்குல்ல, அந்த நாய் நம்ம மனிதர்கள் பார்க்கக்கூடிய கலர்ஸோட பாதி கலர்ஸை தான் பார்க்குமா. முக்கியமாக கிரே, பிளாக், ப்ரௌன் அண்ட் ப்ளூ கலர், இந்த 4 கலரை மட்டும்தான் இந்த நாய்களால் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ நாய் வளர்க்குறவங்க ஏதாவது அந்த நாய்க்கு பொம்மை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை ப்ளூ கலரில் வாங்குங்க, ஜாலியாக விளையாடும். அண்ட் ப்ளூவை பற்றி பேசும்போது ரொம்பவே மிஸ்டீரியஸான ஒரு கலருங்க இது. நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு கிளம்பும் போது கண்டிப்பாக நிறைய இடங்களில் ப்ளூ கலர் பார்க்கலாம். முக்கியமாக வானமே ப்ளூ தானே. ஆனால் அந்த நீல நிறம்ங்கிறது இப்போ மாடர்ன் கடந்த ஒரு 1000 வருஷத்தில் உருவான ஒரு கலர் தான் சொல்லப்படுது. மனிதர்களால் தொட்ட காலத்துலேருந்து நீல நிறத்தை பார்க்க முடிஞ்சிருந்தாலும் அந்த நீலத்துக்கான பெயர் கடந்த ஒரு 1000 வருஷங்களில் தான் உருவாகியிருக்கு. ப்ளூங்கிற ஒரு வார்த்தையே கடந்த ஒரு 1000 வருஷத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. நிறைய கல்ச்சர்ஸ் நீல நிறத்துக்கு வார்த்தையே கொடுக்கலையாங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ரிசர்ச்சே போயிருக்கேன். ஸோ அந்த ரிசர்ச் படி பார்க்கும்போது ஒவ்வொரு கல்ச்சர்லையுமே பிளாக் அண்ட் ஒயிட், அதாவது கருப்பு, வெள்ளை, இதுக்கு தான் முதல் கலர்ஸ் பேர் கொடுக்கப்பட்டிருக்கேன். அதை தொடர்ந்து சிகப்பு, அதை ஃபாலோ பண்ணி எல்லோ அண்ட் கிரீன், இப்படி தான் கலர்ஸ்க்கான அந்த பேர் ஆர்டருங்கிறது உருவாகியிருக்கு. நம்ம தமிழே எடுத்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வெண்மை, கருமை, பசுமை, செம்மை, இதுதான் நேட்டிவ் கலர்ஸாக இருக்குது. இந்த நீலத்துக்குன்னு தமிழில் ஒரு பேரே இல்லை. நீலம்ங்கிறதே தமிழ் தான் நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை, அது ஆக்சுவலாக சான்ஸ்கிரிட்லேருந்து வந்தது. நீலா தான் ஆக்சுவலாக தமிழில் நீளமாக மாறி இருக்கு. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது நீலம்ங்கிறது தமிழ் இல்லை. ஆக்சுவலாக அந்த ப்ளூ கலருக்கு தமிழ் ஒரு வார்த்தையே இல்லைன்னு சொல்கிறாங்க. தமிழுக்கு மட்டும் கிடையாது, நிறைய கல்ச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா நீலம்ங்கிறதுக்கான ஒரு வார்த்தையே இல்லாமல் தான் இருந்திருக்கு. ஸோ நிறைய பேர் ஆக்சுவலாக நீலம்ங்கிறத ஒரு ஷேட் ஆஃப் க்ரீனாக தான் பார்த்துருக்காங்க. ஸோ நம்ம பசுமைன்னு சொல்கிறோம்ல, அந்த பசுமைக்குள்ளேயே க்ரீன் அண்ட் ப்ளூன்னு சொல்லி எல்லாமே அடங்கிடுமா. எகிப்தியர்கள் தான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு இந்த நீல நிறத்துக்கான ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் நீலக்கலர் டையுமே அவங்க தான் உருவாக்கியிருக்காங்களாம். கடல் தண்ணி, வானம் சொல்லி எல்லா இடங்கள்லையுமே நம்ம நீலம்ங்கிறத பார்த்தாலும் உயிரினங்களுக்குள்ள நீங்கள் நீலத்தை எங்கேயுமே பெருசாக பார்க்க முடியாது. இயற்கையை பொறுத்த வரைக்குமே நீலம்ங்கிறது ஒரு அரிதான கலராக தான் இருக்குது. சும்மா ஒரு ஃபேக்டுக்காக தான் நான் தேட ஆரம்பித்தேன். பட் உள்ளே போக போக எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. நிஜமாலே சான்ஸ்கிரிட்டில் இருந்து தான் நீலம்ங்கிறது வார்த்தை உருவாச்சா? அப்போ தமிழ் மொழியில் ப்ளூ கலருக்கு என்ன பேர் தான் கொடுத்துருக்காங்க? தமிழ் மொழி ஆராய்ச்சியாளர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இல்லை உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி தெரியும்னா இந்த கேள்விக்கான பதிலை மட்டும் கொஞ்சம் விளக்கமாக கிளியர் பண்ணுறீங்களா? விண்வெளியில் நீல நிறத்துக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்க தான் செய்யுது. நம்ம ஏதாவது தொலைநோக்கி மூலியமாக பார்க்கும்போது அது சிவப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது ரெட் ஷிஃப்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது நம்ம பூமியை தாண்டி அது தூரமாக போயிட்டு இருக்கு. பட் அதுவே ப்ளூ ஷிஃப்ட் ஆச்சுன்னா அது நம்ம பூமியை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம ஆயிரக்கணக்கான நிறைய விதவிதமான எக்ஸோ பிளானட்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம். சில எக்ஸோ பிளானட்ஸ் மட்டும் நீல நிறத்தில் இருக்கும். நம்ம பூமி போலவே அதுலேயும் தண்ணி இருக்கா, உயிர்கள் இருக்கான்னு சொல்லி பல கேள்விகளை சில நீல நிற எக்ஸோ பிளானட்ஸ் உருவாக்க தான் செய்யும். நம்ம பூமிக்கே ப்ளூ மார்பிள் அப்படின்னு சொல்ல ஒரு பட்ட பேர் இருக்க தானே செய்யுது. பட் நீல நிறத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் பூமி போல கிடையாதுங்க. நம்ம சூரிய குடும்பத்திலேருந்து 70 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தோட பேர் தான் HD 189733b. இதை ஹாட் ஜூபிட்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜூபிட்டர் அளவுக்கு பெருசாக இருக்கக்கூடிய ஒரு கேஸ் ஜெயின் தான். இதோடைய வளிமண்டலம் நீல நிறத்தில் இருந்தாலும் அது முழுக்கவே சிலிக்கா பார்ட்டிகல்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த கிரகம் அதோடைய நட்சத்திரத்துக்கு மிக அருகில் இருக்க அந்த காரணத்தினால இந்த சிலிக்கா பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அட்மாஸ்பியர்லேயே உருகிடுமா. சிலிக்கானா கல் மண்ணுங்க, அது உருகுனா என்ன நடக்கும்? கிளாஸாக மாறும். ஸோ இந்த மாதிரி கிளாஸாக ஒரு பக்கம் மாறின உருக்கப்பட்ட இந்த சிலிக்கா பார்ட்டிகல்ஸ் அந்த கிரகத்தோட மறுபக்கம் போகும்போது கண்ணாடி துண்டு மலைகளாக பொழியுது. அண்ட் ஒரு செகண்டுக்கு 2 கிலோமீட்டர் வேகத்தில் பார்த்தீங்கன்னா காத்தடிக்கிற அந்த சமயத்தில் இந்த கண்ணாடி துண்டுகள் எல்லாமே அசுர வேகத்தில் அதோடைய தரைப்பகுதியை நோக்கி வருமா. சிம்பிளாக அந்த கிரகத்தில் கண்ணாடி மழை பொழியுது. கண்ணாடி மழை கூட சமாளிச்சலாம்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு எக்ஸோ பிளானட் இருக்கு, ஆல்கே TR 937b. இதுவுமே ஒரு ஹாட் ஜூபிட்டர் தான். பட் இதோடைய அட்மாஸ்பியர் வளிமண்டலத்தில் அதிகமான அயன் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. அண்ட் இதுவுமே அதோடைய நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்க அந்த சமயத்தில் இந்த கிரகத்தில் அயன், அதாவது இரும்பு உருகி மழையாக பொழியுதுங்க. கண்ணாடியால் சமாளிச்சிடலாம், இரும்பை சமாளிக்க முடியுமா? இந்த இரும்பால தான் இந்த உலகத்தில் முக்காவாசி மேட்டர்ஸ்
பொருட்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்ததே இந்த இரும்பு தான் சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குள்ளேயும் நியூக்ளியர் ஃபியூஷனுங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. நம்ம நட்சத்திரம் ஹைட்ரஜனை ஹீலியமாக மாற்றிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெவி எலிமெண்ட்ஸ் அந்த நட்சத்திரத்துக்குள்ள தொடர்ந்து உருவாக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் கடைசியாக அயன் உருவாகும் போது அயனை தொடர்ந்து இந்த ப்ரெஷர் கொடுத்து அந்த நட்சத்திரத்தால் அடுத்த எலிமெண்ட்டாக மாற்ற முடியாது. அயன் தான் டெக்னிக்கலாக ஒவ்வொரு நியூக்ளியர் ஃபியூஷனோட கடைசி பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம சூரியனோட 8 மடங்கு அதிக நிறை இருக்கும் பட்சத்தில் அயன் கோரை உருவாக்கின நட்சத்திரம் அதோடைய கடைசி காலகட்டத்தில் சூப்பர்னோவாவா வெடிச்சு சதுரம் உருவாக்கப்பட்ட எல்லா எலிமெண்ட்ஸுமே அதை தூக்கி தூரமாக போடும். அப்படி தூக்கி போடப்பட்ட அந்த ஸ்டார் டஸ்ட்ல தான் இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா பொருட்களுமே உருவாக்கப்பட்டிருக்கு. சிம்பிளாக ஒரு நட்சத்திரத்தோட கடைசி காலகட்டத்தையே எழுதுகிற அளவுக்கு இரும்புக்கு பவர் இருக்குங்க. அதனால தான் நிறைய மீட்டரைட்ஸ் அண்ட் நிறைய எரிக்கற்களில் நீங்கள் இரும்பு தாது பொருட்களை பார்க்கலாம். ஸோ நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எரிக்கல்லை பார்க்கும்போது அதுக்குள்ள அயன் கோர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி தான் 1990s ஷூமேக்கர் அண்ட் லெவி அப்படின்னு சொல்லப்படுற 2 பேர் வானத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வித்தியாசமான அடுக்குகளாக டிராவல் பண்ணிட்டு இருக்க ஒரு வித்தியாசமான விண்கலை நோட் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஏன்னா அந்த விண்கல் ஒன்றுத்துக்கு பின்ன ஒன்று ட்ரெயின் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. என்னடான்னு சொல்லி ஒத்து நோக்கிட்ட அப்புறம் தான் அது விண்கல் கிடையாது, ஒரு காமெட்டுங்கிற விஷயமே தெரிய வந்துச்சு. ஆனால் அந்த காமெட் நம்ம சூரியனை சுற்றி வரல, ஜூபிட்டரை சுற்றி வருது. அண்ட் அவங்க கண்டுபிடிச்ச அந்த காமெட்டுக்கு ஷூமேக்கர் லெவி 9ங்கிற ஒரு பேரை கொடுத்திருந்தாங்க. அதோடைய சுற்றுப்பாதையை செக் பண்ணி பார்க்கும்போது என்ன ஒரு ஷாக், இந்த காமெண்ட் அடுத்த ஒரு வருஷ கேப்ல வியாழனுக்குள்ள போய் மோத போகுது. இதை தெரிஞ்சிட்ட அப்புறம் நாசா மாதிரியான எல்லா ஸ்பேஸ் ஆர்கனைசேஷனும் அவங்க கிட்ட இருக்க எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லா டெலஸ்கோப்பையுமே வியாழன் பக்கம் திருப்பினாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே ஒரு மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்ட் இம்பாக்ட்ன்றது இதுதான் 1990s நடந்தது. இப்போ நீங்கள் வியாழனில் அதுக்கான அடித்தளத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த மாதிரி நம்ம பூமிக்கு வந்து சேர வேண்டிய பல ஆபத்துக்களை அப்பப்போ பெரிய அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள வாங்கிதாக இருக்காரு. ஷூமேக்கர் லெவி 9ங்கிறது ஒரு மிக பிரம்மாண்டமான இது வரைக்கும் டீட்டெயில்டாக நோட் பண்ணப்பட்ட ஒரு ஆஸ்ட்ராய்ட் இம்பாக்ட்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல காமெட்ஸை நம்ம பூமியிலிருந்து பல பேர் பார்த்துருந்தாலும் ஒவ்வொரு காமெட்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் 2 வால்கள் தான். ஒன்று அயான் டெயில், இன்னொன்று சூரிய கதிர்களால் தூக்கி எறியப்படக்கூடிய டஸ்ட் டெயில். ஒவ்வொரு காமெட்டோட இந்த 2 வால்களும் எப்போதுமே அந்த சூரியனை பார்த்து எதிர் திசையில் தான் இருக்கும். ஆனால் 2021 வருஷம் கிரீன் காமெட்னு சொல்லப்படுற ஒரு வால் நட்சத்திரத்தை பூமியிலிருந்து பார்க்கும்போது அதுக்கு 3 வால்கள் இருந்தது. 2 வால்கள் சூரியனுக்கு எதிர் திசையிலையும், ஒரு வால் சூரியனை பார்த்தபடி இருந்திருக்கு. இதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் ஆன்டிடெயில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்ட அப்புறம் தான் இதுவுமே ஒரு டஸ்ட் டெயில். சூரியனோட அதி தீவிரமான சோலார் ஃபிளர் அந்த சூரிய புயல்ல இருந்து இந்த டஸ்ட் டெயில் கொஞ்சம் கலக்கி முன்னாடி தெரிகிற மாதிரி ஒரு இல்லூஷனை உருவாக்கி இருக்குங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. சில சமயங்களில் அந்த 3வது வால் நம்ம பூமியில எடுத்து பார்க்கும்போது ஒரு பெர்செப்ஷன் இல்லைனா இல்லூஷன் மூலியமாக கிரியேட் ஆகும். யாராவது அந்த மாதிரி வால்களை பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி காமெட்ஸுக்கு மட்டும் வால்கள் இருக்காது. நம்ம பூமியில் பல உயிரினங்களுக்கு வால்கள் இருக்குது. முக்கியமாக சில கேபிச்சின் மங்கீஸ் அண்ட் சில ரெப்டைல்ஸோட வால்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய 5வது கையாக வேலை செய்யுமா, ப்ரீஹென்சல் டெயில். இந்த கேபிச்சின் மங்கி ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரம் தாவுறதுக்கும் ஒரு மரத்தோட கிளையை பற்றி பிடிக்கிறதுக்கும் இந்த வால்களை யூஸ் பண்ணிக்குவாங்க. 5வது கையாது வேலை செய்யுதுன்னா அப்போ யோசிச்சு பாருங்களேன். மனிதர்களுக்கு ஏன் வால் இல்லை? நம்முடைய மூதாதையர்கள் காமன் ஆன்சஸ்டர்னு சொல்லப்படுற ஒருத்தங்களுக்கு கண்டிப்பாக வால் இருந்திருக்கணும். பட் காலப்போக்க எவல்யூஷனில் இந்த மாதிரி வால் தேவையில்லாமல் மாறி இருக்கலாம். இப்போ கூட ஒரு கரு அதோடைய 30வது நாள் 40வது நாள் வளர்ற அந்த சமயத்தில் அந்த கரு முட்டைக்குள்ளே வால் இருக்காம தான் சொல்கிறாங்க. பட் அது வளர வளர அந்த வாலை தனக்குள்ளேயே அப்சர்வ் பண்ணிக்குமா. ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயுமே இந்த வால் வளர்கிறதுக்கான அடித்தளம்ங்கிறது போடப்படும். எவ்ரி மேவல்ஸ், இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா பாலூட்டிகளும் வளரும் போது அதோடைய முட்டைக்குள்ளே இந்த மாதிரி வாலுக்கான அடையாளங்களோட தான் வளரும். அதுக்கு தேவையா இல்லையாங்கிறது வளர்ந்தப்பறம் தான் முடிவு பண்ணிக்குமா. ஸோ மனிதர்களுக்கு இந்த எவல்யூஷனில் வால் தேவைப்படலை. பட் அதுக்கான அடையாளங்கள் உங்களுடைய முதுகுத்தண்டோட முனையில் இருக்க தான் செய்யுது. அண்டு சில சமயங்களில் ரொம்ப ரேர் இன்ஸ்டன்ஸில் சில குழந்தைகள் இந்த மாதிரி வால்களோட பிறக்கவும் செஞ்சுருக்கு. இதை சூடோடெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த கண்டிஷனுக்கு அவாட்டிசம் அப்படிங்கிற ஒரு பேரை கொடுத்துருக்காங்க. அவாட்டிசம்னா வெறும் வாலோட பிறக்கிறது இல்லை, நம்ம முன்னோர்களோட சில முக்கியமான ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியாதனமாக கடத்தப்பட்டுரும். சில பேருக்கு உடம்புல அதிகமான ரோமங்கள் முளைக்கும், குரங்குகள் போல. சில பேருக்கு பைக்கலர்டு கண்கள் இருக்கும். சில பேருக்கு நகங்கள் கூர்மைகளா இல்லை பற்களில் வித்தியாசங்கள்னு சொல்லி சில மாற்றங்கள் இருக்கிறத அவாட்டிசம் சொல்லுவாங்க. அந்த அவாட்டிசத்தோட ஒரு பகுதி தான் சூடோடெயில்ஸ், வாலோட குழந்தைகள் பிறக்கிறது. இது அரிதிலும் அரிதுங்க. சில பேர் நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. மனிதர்களுக்கு வால் தேவையில்லைனாலும் சில மிருகங்கள் வாலை முக்கிய அங்கமாக பயன்படுத்திட்டு இருக்கேன். சீத்தா, சிறுத்தை பிள்ளையை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த உலகத்திலே அதிவேகமாக ஓடக்கூடிய தரைவாழ் உயிரினம் அதுதான். 80 km/h வேகத்தில் அது வந்து ரீச் ஆகிற அந்த சமயத்தில் டக்குன்னு அது திரும்பணும்னா இதோடைய வாலை ஒரு கவுண்டர் பேலன்ஸாக யூஸ் பண்ணிக்குமா. ஸோ டக்குன்னு ஒரு ஷார்ப் டர்ன் லெஃப்டோ ரைட்டோ இன்ஸ்டண்ட்டாக திரும்பணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா அதோடைய வாலை வச்சு அதோடைய வேகத்தை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணிக்குமாங்க. வால் இந்த மாதிரி பல உயிரினங்களுக்கு தேவைப்படுது. ஸோ சீத்தாவை போல மனிதர்கள் அதிவேகமானவர் உசேன் போல்ட். அவருடைய ஒலிம்பிக் ரெக்கார்ட்ஸை இது வரைக்கும் யாரும் பிரேக் பண்ணலை. பயிற்சி எடுத்தால் கண்டிப்பாக உசேன் போல்ட்டோட ரெக்கார்டை பிரேக் பண்ணலாம். ஆனால் யார் நினைச்சாலும் பிரேக் பண்ண முடியாத ஒரு ரெக்கார்டுங்கிறது ஒலிம்பிக்கில் இப்போ வரைக்கும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு கடந்த 100 வருஷமாக. யார் தெரியுமா?
பிலிப் நோயல் பேக்கர். 1920 நடந்த ஒலிம்பிக்ஸ் போட்டி உலக போர் தொடங்குது. வேர்ல்டு வார் 1 and 2 உலக நாடுகள் எல்லாமே சண்டை போட்டுட்டு இருக்க அந்த சமயத்தில் இவர் மட்டும் தான் ஒவ்வொரு நாடாக போய் அமைதியை விதைக்க ட்ரை பண்ணாரு. எல்லாருக்கும் தேவை அமைதி தான், மனிதர்களாக நீங்கள் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாட்டுக்கும் அமைதியை விதைத்தாரு. உலக அமைதிக்காக போராடினாரு. அதுக்காகவே 1959 இவருக்கு நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ், உலக அமைதிக்கான ஒரு நோபல் பிரைஸுங்கிறது கொடுக்கப்பட்டது. இது வரைக்கும் யாருமே ஒலிம்பிக் மெடலையும் நோபல் பிரைஸையும் ஒன்றா வாங்கினதே கிடையாது. இவர் ஒருத்தர் தான் கடந்த 100 வருஷமாக இந்த ஒரு ரெக்கார்டை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபியூச்சரில் யாராவது பிரேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதே மாதிரி இன்னொருத்தர்கிட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒலிம்பிக் ரெக்கார்ட் இருக்கு. கோபி பிரையண்ட் 2008 and 2012 நடந்த ஒலிம்பிக் ரெக்கார்ட்ஸில் கோபி பிரையண்ட் பேஸ்கெட் பால் விளையாடி 2 கோல்டு மெடல் ஜெயிக்கிறாரு. அதை தொடர்ந்து 2018 இவருடைய வாழ்க்கையை பேஸ்கெட் பால் எப்படிலாம் மாற்றி அமைச்சுது அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு அனிமேட்டட் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தார், டியர் பேஸ்கெட் பால்னு சொல்லி. அந்த வருஷம் நடந்த ஆஸ்கார் விருதுகளில் இவருடைய அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு ஆஸ்கார் விருது கிடைச்சிருக்கு. இவர் ஒருத்தர் மட்டும்தான் இப்போ வரைக்கும் ஒலிம்பிக் மெடலும் ஆஸ்காருமே ஒன்றா ஜெயிச்சிருக்காரு. இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுறது ஈஸி தான் நினைக்கிறேன். நோபல் பிரைஸ் ரெக்கார்ட் தான் கஷ்டம். யாராவது பிரேக் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். அண்ட் நோபல் பிரைஸ்ன்னு சொல்லும்போது தான் இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் தான் இது வரைக்கும் அதிகமாக வாங்கப்பட்ட எல்லா நோபல் பிரைஸ் வின்னர்ஸும் ஒன்றாக வந்திருக்காங்க. படத்தில் சில பேரை கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், மேரி கியூரி, போர், லொரன்ஸ், ஸ்க்ராடிங்கர், இந்த மாதிரி இது வரைக்கும் இந்த உலகத்தில் மிக புகழ் வாய்ந்த எல்லா ஃபிசிசிஸ்ட்டும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. 1927 ஸ்லோவே கான்ஃபரன்ஸ் சொல்லி ஒரு மிகப்பெரிய கான்ஃபரன்ஸில் இந்த ஃபிசிசிஸ்ட் ஒன்றா மீட் பண்ணாங்க. அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் அது. இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்களோட மொத்த பேரோட ஐக்கியூ எவ்வளோ இருக்குன்னு சொல்லி யாராவது கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். இவங்க ஒன்று எடுக்கிற ஃபோட்டோவோட நாம் எல்லாருமே ஒன்று எடுத்த ஃபோட்டோ யாராவது பார்த்துருக்கீங்களா? எஸ், நம்ம எல்லாரும் ஒரு புகைப்படத்தில் இருக்கோம். இதில் தான் என்னடா இருட்டாக சன்செட் ஆகுது, யாருமே இல்லையே நீங்கள் யோசிப்பீங்க. இந்த புகைப்படத்தை செவ்வாய் கிரகத்தை பல வருஷங்களாக சுற்றிட்டு இருக்க கியூரியாசிட்டி ரோவர் தான் எடுத்திருக்கு. அழகான ஒரு சூரியன் மறையும் நேரம், வானத்தில் விடிவெளி போல் ஒரே ஒரு நட்சத்திரம் தான் பிரகாசமாக மின்னுதுறேன். அது உண்மையிலே நட்சத்திரம் கிடையாதுங்க, அதுதான் நம்ம கிரகம் பூமி. ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை சுற்றி வர அந்த நிலவையும் உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். ஸோ கியூரியாசிட்டி ரோவர் நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்க மாதிரி ஒரு அழகான புகைப்படத்தை எடுத்துருக்கு பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் பல ஏலியன்களுக்கு நம்ம பூமி ஒரு நட்சத்திரம் போல தாங்க தோன்றும். அண்ட் நமக்குமே இரவில் வானத்தில் பல நட்சத்திரங்கள் இருக்கிறது போல இருந்தாலும் அதில் சிலது கண்டிப்பாக கிரகங்களாக இருக்கும். அண்ட் சில கிரகங்களில் உயிர்கள் இருக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த முறை நட்சத்திரங்களை பார்க்கும்போது இதை மறக்காம யோசிச்சு பாருங்க. இரவு வானத்தில் நீங்கள் பார்த்து ரசிக்கிற அந்த நட்சத்திரங்கள் சிலதுக்கு கண்டிப்பாக கிரகங்களும் இருக்கும். இந்த கிரகங்களை எக்ஸோ பிளானட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிரகங்களை உங்களால் வெறும் கண்களால் பார்க்க முடியாது. ஜேம்ஸ் வெப் ஹபிள் டெலஸ்கோப் மாதிரி இருந்தால் அதை வச்சு உங்களால் டிடெக்ட் பண்ண முடியும், அப்பவும் தெளிவாக பார்க்க முடியாது. பட் சில கிரகங்களை டிடெக்டே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதில் மிக முக்கியமான ஒன்று தான் நம்ம பூமியிலிருந்து 750 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கக்கூடிய ட்ரெஸ் 2b. இப்போ நம்ம கிட்ட இருக்க இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணாலும் இந்த கிரகத்தை பார்க்கவே முடியாதாங்க. நீங்கள் அந்த கிரகத்துக்கு பக்கத்தை போனாலும் உங்கள் கண்ணுக்கு அது தெரியாதான். ஏன்னா இந்த கிரகம் அதோடைய சூரியனோட 1-2% ஒளியை மட்டும்தான் வெளிப்படுத்ததா சொல்கிறாங்க. இதை எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கணுன்னா, உங்கள் வீட்டில் அடுப்பு கறி இருக்கா, அந்த கறியை விட இந்த கிரகம் வெளிப்படுத்துகிற இந்த வெளிச்சம்ங்கிறது கம்மி. கிட்டத்தட்ட கருப்பு கிரகம் சொல்லலாம். இந்த டார்க்கஸ்ட் பிளானட் நம்ம கண்டுபிடிச்சதுலேயே. இதுக்கு என்ன காரணம்னு தெரியல. மேபி அதோடைய அட்மாஸ்பியரில் சூரிய வெளிச்சத்தை உள்வாங்கக்கூடிய ஏதாவது மாலிகூல்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லை சூரிய வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணாத மாதிரி அதோடைய சர்ஃபேஸ் மேல்புறம் அமைந்திருக்கலாம். எப்படி பார்த்தாலும் நம்ம கண்டுபிடிச்சதுலேயே கருப்பு கிரகம். ஆல்ரெடி விண்வெளியே கருப்பு, இல்லை கருப்பு கிரகத்தை எங்கே போய் தேடுறது? பட் உண்மையிலேயே விண்வெளி கருப்பா? நம்ம வானத்தை பார்க்கும்போது நட்சத்திரங்கள் தெரியும், பட் 2 நட்சத்திரங்களுக்கு இடையில ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் ஒன்றுமே இருக்காதா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு மட்டும் இல்லை, ஹபிள் டெலஸ்கோப் லான்ச் பண்ண சயின்டிஸ்ட்டுக்குமே வந்திருக்கு. ஹபிள் டெலஸ்கோப் லென்ஸில் ஏதாவது ஸ்க்ராச்சஸ் இருக்கா, இல்லை அதில் ஏதாவது டஸ்ட் படிச்சிருக்கா, ஒழுங்காக அது ஃபோக்கஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஹபிள் டெலஸ்கோப்பை 1995 ஒரு இருட்டான இடத்தை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப குட்டி இடம் தான். எந்த அளவுக்கு குட்டினா, உங்கள் சுண்டு விரல் நகைக்கண்ணை 1 ஆம் லென்த்துக்கு நீட்டி அந்த நகைக்கண் மறைக்கிற அந்த இடத்த மட்டும் தான் ஹபிள் டெலஸ்கோப் வச்சு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. 1 நாள் 2 நாளில் 10 நாள் இந்த மாதிரி அந்த லென்ஸை ஷட் டவுன் பண்ணாமல் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. 10 நாள் கழிச்சு அந்த அவுட்புட் எடுத்து பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக். அவங்களுக்கு கிடைச்ச அவுட்புட் ஃபோட்டோ இதுதான். இங்கே பார்க்குற ஒவ்வொரு டாட்டுமே ஒவ்வொரு கேலக்சிஸ் பேரடைகள். அதாவது நம்ம பூமி சூரிய குடும்பத்தில் இருக்குது, சூரிய குடும்பமே மில்கிவே கேலக்சியில் தான் இருக்குது. இந்த மாதிரி இங்கே நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு டாட்டுமே ஒவ்வொரு கேலக்சிஸ், ஆயிரக்கணக்கான கேலக்சிஸ் கிடச்சிருக்கு. செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. இந்த ஃபோட்டோவுக்கு அவங்க ஹபிள் டீப் ஃபீல்ட் ஃபோட்டோங்கிற ஒரு பேர் கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து இன்னும் கிளாரிட்டியாக இன்னொரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அல்ட்ரா டீப் ஃபீல்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுலேயுமே இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேலக்சிஸ் கிடைக்குது. இதை வச்சு தோராயமாக கணக்கு பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல மில்லியன் கிடையாது, பில்லியன் கிடையாது, ட்ரில்லியன் கேலக்சிஸ் இருக்கலாங்கிற மாதிரி என்னப்படுது. ட்ரில்லியன்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோன்னு. நிறைய பேருக்கு இந்த மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன் இப்படி சொல்லும்போது அது கேட்க நல்லா இருந்தாலும் அதோடைய அந்த கம்பேரிசன் அது எந்த அளவுக்கு பெருசுன்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியாதுன்னு. மில்லியன்னா 10 லட்சம். இதை நம்ம செகண்ட்ஸாக மாற்றிக்கிட்டோன்னா
10 லட்சம் செகண்ட்ஸுங்கிறது 11 நாட்கள். ஸோ ஒரு செகண்டுக்கு நீங்கள் ஒரு பான் சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா 11 நாள் கழிச்சு உங்களுக்கு 10 லட்சம் கையில் இருக்கும். அப்போ 1 பில்லியன் வர எவ்வளோ நாட்கள் ஆகும்னு நினைக்கிறீங்க? நாட்களில் மாதங்களும் கிடையாது, வருஷ கணக்காகும், 31 வருஷமாகும். ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் சேர்த்து வச்சு 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 31 வருஷம். அப்போ 1 ட்ரில்லியன் 100 லட்சம் கோடி தானே, எவ்வளோ தெரியுமா? 31,000 வருஷம் ஆகும் 1 ட்ரில்லியன் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு. மில்லியன் 11 நாட்கள்னா பில்லியன் 31 வருஷம், ட்ரில்லியனுங்கிறது 31,000 வருஷம். இப்போ புரியுதா டிஃப்ரென்ஸு? ஸோ அந்த இடத்துல ட்ரில்லியன் கணக்கான கேலக்சிஸ் இருக்காங்க. ஆனால் மனிதன் இப்போ வரைக்குமே நிலவில் மட்டும்தான் தரையிறங்கியிருக்கான். நிலவில் தரையிறங்கின அந்த மனிதர்கள் இல்லைனா விண்வெளிக்கு போகக்கூடிய அஸ்ட்ரானட்ஸ் போட்டிருக்க அந்த சூட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒயிட்டில் இருக்கும். அண்ட் பார்க்குறதுக்கு துணி போல் உங்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த அஸ்ட்ரானட்ஸ் போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸு ஸ்பேஸ் சூட்ஸோட மதிப்பு எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? $150 மில்லியன் தான், கிட்டத்தட்ட 1300 கோடி. ஸோ அது எல்லாமே சாதாரண ட்ரெஸ்ஸு கிடையாது, துணி கிடையாது. அது ஒவ்வொன்றும் அந்த விண்வெளி வீரருக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் மாதிரி, ஒரு ஜெட்டு மாதிரின்னு கணக்கெடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு டெக்னாலஜி அந்த சூட்டுக்குள்ளே இருக்கு. நாசா இப்போதைக்கு அதை அப்கிரேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. 2026 மனிதர்களை திரும்பவும் நிலவுக்கு அனுப்புறதுக்கான அந்த வேலை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கு தேவையான இந்த புது சூட்ஸை உருவாக்குறத ஆக்ஸியாம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தனி கம்பெனி கிட்ட நாசா ஒரு குத்தகை மாதிரி ஒப்படைச்சிருக்காங்க. அண்ட் அவங்க புது நாசாவோட அந்த ஸ்பேஸ் சூட்டை உருவாக்கிட்டு இருக்காங்க. புது டெக்னாலஜியோட ரொம்ப பவர்ஃபுல்லாக உருவாக்கப்படுது. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு உங்களால் நிலவில் 6 நாட்கள் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக மாற்றப்படுது. இந்த ப்ரோட்டோடைப்புக்கு தான் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. பட் இது அஃபிஷியலாக மேக் பண்ணும்போது ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஏன் முக்கால்வாசி அஸ்ட்ரானட் சூட் ஒயிட் கலரில் இருக்குன்னா, ஸ்பேஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷன் அண்ட் அந்த லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக தான். அது ஒரு சேஃப்டி ஸ்டாண்டர்டாகவும் இருக்குது. ஸோ புது அஸ்ட்ரானட் சூட்டை நாசா உருவாக்கிட்டு இருக்காங்க நிலவில் திரும்பவும் தரையிறங்கிறதுக்காக. இப்படி ஸ்பேஸுக்கு போகக்கூடிய அஸ்ட்ரானட்ஸ் என்ன சாப்பிடுவாங்க? மோஸ்ட் ஆஃப் த அஸ்ட்ரானட் சாப்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா டீஹைட்ரேட் பண்ணப்பட்டிருக்கும். அது கூட தண்ணி சேர்த்து தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் இப்போதைக்கு நாசா எக்ஸ்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புது ப்ரோக்ராமை கிக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்ரூட்ஸ் ப்ரோக்ராம் படி சாயில், அதாவது மண் இல்லாமலேயே செடிகளை வளர்க்க முடியுமா, அதுவும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வளர்க்க முடியுமான்னு சொல்லி பல ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு. அதில் 2022 ஃப்ராங்க் ரூபியோங்கிற ஒருத்தர் மண் இல்லாமலேயே தக்காளி செடியை வளர்த்துருக்காரு. அதில் முளைச்ச முதல் தக்காளி பழத்தை பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஓரமாக எடுத்து வச்சிருக்காரு. அந்த நோட்ஸை எழுத வரும்போது இவர் எடுத்து அந்த பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு வச்ச அந்த தக்காளி பழத்தை காணுமா, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் காணாமல் போயிருக்கு. எங்கே போச்சுன்னு யாருக்கும் தெரியல. 8 மாதங்கள் கழித்து தான் அந்த பிளாஸ்டிக் பேக் கிடச்சிருக்கு. உள்ளே இருக்க அந்த தக்காளி பழத்தோட சைஸை பார்த்தீங்களா? ஸோ 8 மாத காலங்கள் ஒரு தக்காளி பழம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் காணாமல் போயிருக்கு. அண்ட் இப்போ வரைக்கும் அது எப்படி எங்கே போச்சுங்கிறதே ஒரு மர்மமாக தான் இருக்காங்க. சாப்பாடு பொருட்களை தாண்டி சில ஜூஸஸ், காஃபி, டீ இதை கூட வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் வடிவத்தில் தான் கொடுப்பாங்க. அது கூட தண்ணீர் மிக்ஸ் பண்ணி குடிச்சிருவாங்க. இப்படி அவங்க அனுப்பப்படுற ஹை குவாலிட்டி காஃபிஸ் எல்லாத்தையுமே பூமியில் உருவாக்கும் போது அதை லூனார் கேலண்டரோட மேட்ச் பண்ணி தான் அறுவடையே பண்ணுவாங்களாம். உயர்தர காஃபியை உருவாக்கணும்னு நினைக்கிற சில பேர் இந்த அமாவாசை பௌர்ணமி கணக்கை கரெக்டாக வச்சுருப்பாங்களாங்க. பிகாஸ் நிலவு நம்ம பூமியோட டைட்ஸை பாதிக்கும், அதாவது கடல் அலைகளை பாதிக்கும். ஹை டைட், லோ டைட் உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. அண்ட் இது நிலத்தடி நீரையுமே பாதிக்கக்கூடும். ஸோ அதிகமான தண்ணீர் நிலத்துக்கு கிடைக்கணும்னா நிலாவோட அந்த சைக்கிளை நம்ம பேலன்ஸ் பண்ண மட்டும் தான் முடியும்னு சொல்லி சில பேர் ஆக்சுவலாக அந்த மாதிரி காஃபியை வளர்ப்பாங்களாம். இதுக்கு பின்னாடி ஹெவி ரிசர்ச் போன மாதிரி தெரியல. பட் இந்த ஒரு நம்பிக்கையில் அந்த காஃபி வளர்க்கப்படுது. அப்படி உருவாகக்கூடிய காஃபி கொஞ்சம் உயர்தரமாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி கடல் தண்ணீரையும் நிலத்தடி தண்ணீரையும் பாதிக்கக்கூடிய நிலா மனிதர்களையுமே பாதிக்குமா? ஏன்னா மனுஷனோட உடம்புலையுமே 75% தண்ணி தானே இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படி இருக்க சான்ஸ் இல்லை. பிகாஸ் தண்ணீர் ரத்தத்தோட கலந்துருக்கு. அண்ட் இந்த ரத்தம் சர்க்குலேட்டரி சிஸ்டம் மூலிமா ப்ரெஷரைஸ் பண்ணப்படுது. இந்த ப்ரெஷரும் நம்ம பூமியோட அந்த கிராவிடேஷனும் நிலவோட அந்த புல்லை விட அதிகமாக இருக்க அந்த காத்தினால நிலவோட அந்த டைடல் ஃபோர்ஸுங்கிறது மனித உடலில் இருக்க தண்ணீரில் எந்த ஒரு மாற்றத்தையுமே ஏற்படுத்தாது. அப்படி ஏற்படுத்துகிற மாற்றத்தையும் உங்களால் பெருசாக உணர முடியாது. மனுஷனோட ரத்தம் சிவப்பாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஹீமோக்ளோபின், அயன் பேஸ் கண்டென்ட். பட் அயனுக்கு பதிலாக வேறு ஏதாவது எலிமெண்ட் இருந்தால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஆழ்கடலில் வாழக்கூடிய ஆக்டோபஸோட ரத்தம் நீல கலரில் இருக்கும். பிகாஸ் அது உடம்புல ஹீமோக்ளோபின் இருக்காது, ஹீமோசயனின் இருக்கும். காப்பர் பேஸ்டு கண்டென்ட் அதுதான் ஆக்டோபஸோட பிளட்டை ப்ளூவாக காட்டுது. நமக்கு அந்த காப்பர் பேஸ் இருந்தால் நம்ம பிளட்டும் ப்ளூவாக இருக்கும். யோசிச்சு பாருங்களேன். இந்த காப்பர் ஒரு ஹை எலக்ட்ரிக் கண்டக்டர், ரொம்பவே முக்கியமான ஒரு எலிமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஒரு சின்ன ஹைப்போதேசிஸ் படி அதிகமான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை உங்களால் உருவாக்க முடிஞ்சால் இந்த அண்டத்தையே ஸ்பேஸையே வார்ப் பண்ணி உங்களால் வார்ம் ஹோல்ஸை உருவாக்க முடியும். ஸோ நம்ம லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இந்த ஸ்பேஸை வளைச்சாலே போதும். கிட்டத்தட்ட டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி. பட் இது வரைக்கும் நம்ம வச்சிருக்க தியரிஸ் அண்ட் ஹைப்போதேசிஸ் படி பார்க்கும்போது மனிதர்களால் பின்னோக்கி டைம் ட்ராவல் பண்ண முடியாது. ஒன்லி ஃபியூச்சரை நோக்கி மட்டும்தான் டைம் ட்ராவலே பண்ண முடியும். அதையுமே நம்ம இப்போ கண்டுபிடிக்கல. ஹைப்போதேசிஸ் படி பாஸ்ட்டுக்கு டைம் ட்ராவல் பண்ணவே முடியாது. பட் இருந்தாலும் யாராவது பண்ணால் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்காக தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங்
28 ஜூன் 2009 அப்போ யாருக்குமே தெரியாம ஒரு ஸ்பெசிஃபிக்கான பார்ட்டியை கண்டக்ட் பண்றாரு, டைம் டிராவலர்ஸ் பார்ட்டி. இந்த பார்ட்டியை நடத்தி முடிச்சுட்டு அடுத்த நாள் தான் இந்த பார்ட்டி பத்தின அனௌன்ஸ்மெண்ட்டையே பப்ளிக் ஆகுறாரு. இன்விடேஷன்ஸ் அப்பதான் கொடுக்கவே செய்யறாரு. ஸோ நான் அந்த மாதிரி இந்த நாளில் இந்த இடத்துல இந்த கோஆர்டினேட்ஸில் இப்படி ஒரு பார்ட்டியை கண்டக்ட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் உங்களுக்கு இப்போ நான் சொல்லியிருக்கேன் அந்த காரணத்தினால ஃபியூச்சரில் யாராவது டைம் ட்ராவல் டிவைஸுங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன அந்த பார்ட்டியில் வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் யாரும் அந்த பார்ட்டி அட்டன் பண்ண மாதிரி சொல்லலை. ஒருவேளை அந்த பார்ட்டி கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக யாருக்கும் தெரியாமல் நடந்திருக்க அந்த காரணத்தினால யாராவது ஒருத்தங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபியூச்சரில் டைம் ட்ராவல் பண்ணி இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை போய் மீட் பண்ணிட்டு வந்திருக்கலாம். நான் வந்து யார்ட்டையுமே சொல்லாதுங்க அப்படிங்கிற மாதிரி பாசிபிளி அக்ரிமெண்ட்டு ஏதாவது போட்டிருக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா ஏதாவது இருந்துச்சுன்னா கிளம்பும் போது தனியாக போயிடாதீங்க, போகிற வழியில் என்னையும் பிக்கப் பண்ணிட்டு போங்கப்பா. பட் மோஸ்ட்லி நம்மளால் பாஸ்ட்டில் டைம் ட்ராவல் பண்ண முடியாது. அப்படி சப்போஸ் யாராவது டைம் ட்ராவல் டிவைஸை கண்டுபிடிச்சானா கூட முதல்ல மனிதன் உள்ள போய் செக் பண்ண மாட்டான், ஏதாவது ரோபோட்டோ இல்லை ஏஐயோ தான் அனுப்புவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவலரா மனுஷன் இருக்க மாட்டானா, ஏஐ தான் இருக்குமா. அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புது புது ஏஐஸ் அண்ட் ரோபோட்ஸ் வந்து உருவாக்கப்படுது. நிறைய ஹியூமனாய்டு மனிதன் போலவே இருக்க ரோபோட்ஸும் உருவாக்க தான் படுது. அதில் முன்னோடியாக இருக்க பாஸ்டன் டைனமிக்ஸ் இப்போதைக்கு அவங்களுடைய அடுத்த ரோபோட்டை ரிவீல் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லி எலக்ட்ரிக் அட்லஸ் ரோபோட். ஸோ இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணப்பட்ட அட்லஸ் ரோபோட்டுங்கிறது ஹைட்ராலிக் ரோபோட்டாக இருந்துச்சு. ஸோ ஹைட்ராலிக் மிஷின்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த ரோபோட் மூவ்மெண்ட் இருக்கும். பட் இப்போதைக்கு உருவாக்கப்பட்டிருக்க இந்த ரோபோட் ஃபுல்லி எலக்ட்ரிக்காங்க, எலக்ட்ரிக் மோட்டர்ஸால் கண்ட்ரோல் பண்ணப்படுது. பார்க்க மனுஷ ஷேப்பில் இருந்தாலும் அதோடைய மூவ்மெண்ட்டு மனுஷ ஃபார்மில் இல்லைன்னு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அட பேருமே பாருங்களேன், ஃபுல்லி எலக்ட்ரிக் அட்லஸ் ரோபோட் ஃபியர். ஏன் இப்படி வச்சாங்கன்னா, வெல் மனிதன் போலவே இந்த ரோபோட்டோட மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கக்கூடாது, எல்லா வகையிலுமே இந்த ரோபோட் ஈஸியாக ஃபீல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்லா பண்ணுறீங்கடா, பார்க்க மனுஷன் போல இருந்தாலும் மனுஷனோட சில வேலைகளை ரோபோட்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. முக்கியமாக சில வெப்சைட்ஸுக்கு நீங்கள் போகும்போது ஆர் யூ ரோபோட்டுன்னு சொல்லி இல்லை ஆர் யூ ஹியூமன் சொல்லி இந்த மாதிரி ஒரு கேப்சா நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெறும் டிக்கு போகிறதுனால எப்படி அந்த கேப்சா நம்மளை மனுஷன் சொல்லி கண்டுபிடிக்குது? வெல் இப்போ ரோபோட் இதுக்கு டிக் போடுறதா இருந்தால் மவுஸை டேரெக்டாக பெர்பெண்டிகுலரான ஒரு ஷேப்பில் தான் மூவ் பண்ணும். பட் மனுஷங்க எப்போதுமே பெர்ஃபெக்ட் கிடையாது, நமக்குள்ளே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அண்ட் இம்பர்ஃபெக்ஷன் இருக்க தான் செய்யும். ஸோ மவுஸை நம்ம டேரெக்டாலாம் மூவ் பண்ண மாட்டோம், ஆட்டி அசைச்சு அப்படியே கோணலாக தானே மூவ் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு தான் வருது மனுஷனா இல்லை ரோபோட்டாங்கிற ஒரு விஷயத்தை இந்த கேப்சா கண்டுபிடிக்குது. ஸோ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுறது மேட்டர் கிடையாது, அந்த மவுஸை கிளிக் பண்ணுறதுக்காக எப்படி நம்ம மூவ்மெண்ட் பண்ணுறோம் அதை தான் நோட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இப்போ உருவாக்கப்படுற நிறைய ஏஐ அண்ட் ரோபோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்காக போய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூலுமே ஆட் பண்ணப்படுதான். ஸோ ஆர் யூ ஹியூமன் சொல்லி கேட்கும்போது அந்த ரோபோட்டெல்லாம் பதில் சொல்ல முடியாதுல்ல. ஸோ சிம்பிளாக எல்லா ஹியூமன்ஸுமே பெர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாருக்குள்ளேயுமே ஒரு சில வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும். முக்கியமாக ஹைட்டு, எல்லா ஹியூமன்ஸும் ஈக்குவலான ஹைட்டில் இல்லை, சில பேர் உயர்ந்து இருப்பாங்க, சில பேர் குள்ளமாக இருப்பாங்க. பட் நீங்கள் எவ்வளோ தான் குள்ளமாக இருந்தாலும் சில பேருக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப உயரமானவர். இந்த யூனிவர்ஸோட மொத்த அளவு, நம்ம அப்சர்வபிள் யூனிவர்ஸோட மொத்த விட்டம் எவ்வளோ தெரியுமா? 9 × 10⁻25 மீட்டர்ஸ், அதாவது 90 பில்லியன் லைட் இயர்ஸ். ஸோ இந்த அண்டத்தோட நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளாம் ஒன்றுமே இல்லை தான். பட் அதுவே இப்போ மனிதர்கள் கண்டுபிடிச்சதுலேயே ரொம்ப குட்டியான பொருள் தெரியுமா? பிளாங்க் லென்த்துன்னு சொல்லுவாங்க, 10⁻−35 மீட்டர்ஸ். அந்த பிளாங்க் லென்த்தையும் மனிதனையும் அப்சர்வபிள் யூனிவர்ஸையும் நீங்கள் ஒரு ஸ்கேலில் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் மிடில் இருப்போம். அதாவது பிளாங்க் லென்த்தை விட நம்ம அப்சர்வபிள் யூனிவர்ஸ் சைஸுக்கு தான் பக்கத்தில் இருக்கும். சிம்பிளாக சொல்ல போனோம்னா பிளாங்க் லென்த் அந்த யூனிவர்ஸ் சைஸில் ஏதாவது ஒரு மனுஷனோ இல்லை உயிரினமோ இருந்துச்சுன்னா அந்த உயிரினத்துக்கு மனுஷங்க நாம அப்சர்வபிள் யூனிவர்ஸ் சைஸில் இருக்கும். அதாவது நமக்கு எப்படி அப்சர்வபிள் யூனிவர்ஸ் பிரம்மாண்டமாக தெரியுதோ அதே மாதிரி பிளாங்க் லென்த்தில் இருக்கவங்களுக்கு நாமளே அப்சர்வபிள் யூனிவர்ஸ் சைஸில் தான் தெரியுவாங்க. ஸோ உயரம் அதிகமாக இருக்கான் குறைவாக இருக்கான் இதெல்லாம் ஒரு குறைபாடே கிடையாது, எல்லாரும் ஒன்று தான், எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம். உயரமான மக்கள் இந்த உலகத்தில் எங்கே தெரியுமா அதிகமாக இருக்காங்களா? டச்லையா. டச் ஆண்கள் பெண்கள் தான் இந்த உலகத்திலே கொஞ்சம் உயரமான ஆவரேஜ் ஹைட்டை கொண்டிருக்காங்க, 6 அடின்னு சொல்லப்படுது. குளோபல் ஆவரேஜ்னு பார்க்கும்போது 5.7 ஃபீட் தான். ஸோ டச் மக்கள் தான் அதிக உயரமானவங்க. ஆனால் குளோபல் ஆவரேஜ் 5.7 ஃபீட்டுக்கும் குறைவான ஹைட்டு கொண்டவங்க தான் இந்தியன்ஸ். இந்தியன்ஸோட ஆவரேஜ் ஹைட்டுங்கிறது 5.5 ஃபீட். ஸோ நம்ம குளோபல் ஆவரேஜோட கம்மியாக இருக்கும். எவ்வளோ உயரங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ உயர்றோங்கிறது தான் முக்கியம் என்ன. பட் எவ்வளோதான் மனிதர்கள் 6 அடி 7 அடின்னு சொல்லி வளர்ந்துட்டு இருந்தாலும் மிருகத்தில் உயரமானதுன்னு பார்க்கும்போது அது கண்டிப்பாக ஜிராஃபி, ஒட்டகச்சிவிங்கி 18லேருந்து 20 அடி வரைக்கும் வளரக்கூடியது. அது போடுற குட்டி இருக்குல்ல, அந்த குட்டியே 6 அடி இருக்குமா. அதாவது இந்த உலகத்திலேயே அதிக உயரமான மக்கள் கொண்டிருக்க டச்சை விட உயரமான குட்டிகளை தான் ஜிராஃபி போடுதாங்க. பிறக்கும் போதே இவ்வளோ ஹைட் இருக்குன்னா யோசிச்சு பாருங்களேன். அண்ட் இந்த மாதிரி ஒட்டகச்சிவிங்கிகள் கூட்டமாக இருக்கும்போது அதை டவர்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். குரூப் ஆஃப் ஜிராஃபிஸ் இஸ் நோன் அஸ் டவர். ஹைட்டு கேட்ட பேர் தான்டா கொடுத்துருக்கீங்க. பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தண்ணியில் இருக்கக்கூடிய மீன் கூட்டத்துக்கு ஸ்கூலுங்கிற பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ மீன் கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போது பார் அப்படின்னு தான் சொல்லணும். மீன் கூட்டத்தை என்னன்னா நம்ம ஸ்கூலுன்னு சொன்னாலும் நமக்கு தெரிஞ்ச ஸ்கூல்னா பள்ளிக்கூடம் தான். ஸ்கூலில் என்ன பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை பகிர்ந்துப்போம். டீச்சர்ஸ் அவங்க தெரிஞ்ச விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நாலேஜை ஷேர் பண்ணுற இடம் தான் ஸ்கூல். இந்த ஸ்கூலோட வார்த்தைக்கான ஆரிஜின் எங்கே தெரியுமா இருந்திருக்கேன்?
கிரேக்கத்தில். கிரேக்க மக்கள் நல்ல வேலை செஞ்சுட்டு போர் அடிச்சுச்சுன்னா கூட்டமாக உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களாம். அவங்களுடைய ஃப்ரீ டைமில் கூட்டமாக உட்காந்து பேசுகிற அந்த நேரத்துக்கு தான் அவங்க ஸ்கோலிங்கிற பேரை கொடுத்துருக்காங்க. ஸ்கோலி தான் இங்கிலீஷில் ஸ்கூலுன்னு மாறி இருக்கு. ஸோ கான்செப்ட் படி பார்க்கும்போது கிரேக்க மக்கள் வேலையை முடிச்சுட்டு உட்காந்து ஃப்ரீ டைமில் கூட அறிவார்த்த விஷயங்களை தான் பேசிட்டு இருந்திருக்காங்களாம். ஜென்ரல் நாலேஜ் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த டைமுக்கு ஸ்கூலுங்கிற பேருமே கொடுத்துருக்காங்க. நமக்கு சின்ன வயசு ஸ்கூலில் அடிப்படையாக என்ன கற்றுக் கொடுப்பாங்க? AAE ABCD 1 2 3 4. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த 1 2 3 4 நம்பர்ஸை நம்ம இன்ஃபினிட்டி வரைக்கும் எழுதினாலும் எங்கேயுமே உங்களால் 2 ஆல்ஃபபெட்ஸை மட்டும் கண்டே பிடிக்க முடியாது. ஜே கே. கேங்கிறத கூட நம்ம 1000க்கு 1Kன்னு சொல்லுவோம். ஆனால் ஜேங்கிற ஆல்ஃபபெட்டை உங்களால் எங்கேயுமே எந்த நம்பர்ஸ்லையுமே பார்க்க முடியாதாங்க. ஏன்? ஏக்கு அப்புறம் வர பி, ரெண்டாவது வார்த்தை பிஏ 1 பில்லியனில் தான் அப்பியர் ஆகுது. ஸோ 999,999,999 வரைக்கும் உங்களால் பிஏவே பார்க்க முடியாது. பிக்கு அப்புறம் வர சி 1 ஆக்டிலியனில் தான் வரும். பி இருக்கல 1 செப்டிலியனில் தான் வரும். கியூ 1 குவாட்ரிலியன் 1 குவிண்டிலியனில் வரும். பிஏ 1 பில்லியனில் வருதுன்னா இதெல்லாம் ஆச்சரியம் இல்லைங்க. அண்ட் இந்த உலகத்தோட மக்கள் தொகை எவ்வளோ தெரியுமா? இப்போ வரைக்குமே 8 பில்லியன் சொல்லப்படுது. ஆனால் நம்ம தினமும் சாப்பிட்ற சிக்கன் எவ்வளோ தெரியுமா இருக்குது? 35 பில்லியன். நாளைக்கே சிக்கன் எல்லாமே ஒன்றா சேர்ந்து மனுஷன் கூட போர் செய்ய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு மனுஷனும் 5-6 சிக்கனை கொல்லணும். ஒரு மனிதனுக்கு 5 சிக்கன் கணக்குப்படி இந்த உலகத்தில் 35 பில்லியன் சிக்கன் இருக்காங்க. அப்படி போர் செய்ய வர சிக்கனை சும்மா வேடிக்கையாக பார்த்துட்டு இருப்போம். மனிதனுக்கும் போருக்கு தான் நெருங்கிய தொடர்பு இருக்கே. போர் செய்கிறதுல நம்ம ரத்தத்திலே ஊறி போன ஒரு விஷயம். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கெட்டுக்காக மனுஷன் சண்டை போட்டிருக்கான். பக்கெட்டு. இட்டாலியில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான சிட்டி மொடனா, பொலக்னா. இவங்க 2 பேருமே 2 வித்தியாசமான பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நேச்சுரலாகவே இவங்க 2 பேருக்குலையுமே ஒரு சண்டை எப்போதுமே இருந்திருக்க தான் செய்யுது. இது இன்னும் தூண்டுற விதமாக மொடனாவை சார்ந்த ஒருத்தன் பொலக்னால இருக்க கிணத்துல இருந்த ஒரு சின்ன வாளியை ஆட்டியை போட்டு வந்துருக்கான். இதனால காண்டான பொலக்னா மக்கள் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, அந்த பக்கெட் எங்களுக்கு வேணும்னு சொல்லி போராட்டம் பண்ண போரா வெடிச்சிருக்கு. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, பொலக்னா 20,000 ஆர்மி சோல்ஜர்ஸை ரெடி பண்ணி மொடனா மேலே போர் தொடுத்துருக்காங்க அந்த பக்கெட்டுக்காக. மொடனாவும் சும்மா இல்லாமல் இறங்கி போர் செஞ்சுருக்காங்க. 6-7 மாதம் கிட்ட இந்த போர் போயிருக்கு. அண்ட் ஃபைனலாக அந்த போரில் ஜெயிச்சது மொடனா, ஆட்டையை போட்ட அந்த சிட்டி தான். 1325 இந்த போர் நடந்திருக்கு. ஆட்டையை போட்டதில் ஜெயிச்ச அந்த காரணத்தினால மொடனா கேத்தீட்ரல் அந்த சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே அந்த பக்கெட் இருக்குன்னு சொல்கிறாங்க. எதுக்கோ போர் செஞ்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கெட்டுக்கு அக்க போர் நடந்து இப்போ தாங்க நான் கேள்விப்படுறேன். அண்ட் போர்கள்லேயே யாராலுமே மறக்க முடியாத ஒரு போர்னா அது World War II தான். ஜெர்மனியோட அந்த படைகளை தாக்குறதுக்கு ஏகப்பட்ட புது வெப்பன்ஸை மற்ற நாடுகள் கண்டுபிடிச்சிருந்தாலும் அமெரிக்கன் சைடில் ஜெர்மனியை தோக்கடிக்கிறதுக்கும் அவங்கள ஏமாத்துறதுக்கும் ஒரு வித்தியாசமான யுக்தியை கையாண்டிருக்காங்க. ஃபேண்டம் டேங்க்ஸ். டேங்க் தான், ஆனால் டேங்க் இல்லை. பலூன் மூலியமாக உருவாக்கப்பட்ட டேங்க்கு, வெடிகுண்டுகள், மோர்டார்ஸ்ன்னு சொல்லி இது எல்லாத்தையுமே எங்கெங்கெல்லாம் ஜெர்மனி அந்த படி எடுத்துகிட்டு வராங்களோ அந்த இடத்துல நிறுத்தி வச்சுருக்காங்க. இதை பார்த்த ஜெர்மனி சோல்ஜர்ஸ் இந்த பக்கம் நிறைய பேர் இருப்பாங்க போலயே, இவ்வளோ டேங்க் வச்சுருக்காங்க, நம்ம இங்கிட்டு வேணா அப்படி சுற்றி போயிடலாம்னு சொல்லி அந்த இடத்தையே மொத்தமாக விட்டுட்டு சுற்றிட்டு போகிற அந்த சமயத்தில் இந்த சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்களாம், இந்த டேங்கை திரும்ப எடுத்துக்கிட்டு போய் அங்கே போய் நின்றுவாங்களாம். ஸோ எனிமி சோல்ஜர்ஸ் ஜெர்மனி சோல்ஜர்ஸை திசை திருப்புறதுக்காகவும் அவங்களை குழப்பறதுக்காகவும் அண்ட் ஃப்ளைட்டில் பறந்து வரும்போது இத்தனை டேங்க் இங்கே இருக்கா, இந்த பக்கம் போக வேணாம்னு சொல்லி அவங்களை ஏமாத்துறதுக்காகவும் கோஸ்ட் டேங்க்ஸ் இல்லைனா ஃபேண்டம் டேங்க்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்மி பேர் கோஸ்ட் ஆர்மி. இப்படி செப்பரேட் டிவிஷனே வந்து பார்த்தீங்கன்னா இயங்கியிருக்கு. அண்ட் உண்மையிலே இது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு. இந்த ஆர்மி டிவிஷன் மூலியமா ஆயிரக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கான். இந்த உண்மை இப்போ தான் லேட்டஸ்ட்டாக 1997 தெரிய வந்திருக்கு. அப்போ வரைக்கும் எவனோ கண்டுபிடிக்காமலே இருந்திருக்கான். பார்த்தீங்களா எவ்வளோ நேக்கா குழந்தைங்க விளையாடுற பலூனை வச்சு ஏமாத்திருக்காங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் போருன்னு நடந்தால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இழப்புகள் இருக்க தான் செய்யும். இந்த இழப்பு எல்லா மக்களுக்குமே வேதனையை தந்தாலும் சில பேருக்கு அதுதான் பிஸ்னஸே. ஃபியூனரல் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இறந்தவர்களை புதைக்கிறதுக்கான அந்த ஏற்பாடுகள் செய்யக்கூடிய கடைகள். அந்த பிஸ்னஸை அமெரிக்காவில் ரன் பண்ணிட்டு இருந்த ஒரு முக்கியமான ஒருத்தர் தான் ஆல்மண்ட் ஸ்ட்ராகர். இறந்தவர்களை புதைக்கக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருந்த இவருடைய பிஸ்னஸ் ஒரு 2-3 மாசமா டல் அடைய ஆரம்பிச்சது. என்னடான்னு சொல்லி தேடி பார்த்தா இவருக்கு வர வேண்டிய கால்ஸ், இவருக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே இவருடைய எதிர்கடக்காரன் ஆட்டையை போட்டுருந்துருக்கான். எப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த காலகட்டத்தில் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் ஃபோனை கண்டுபிடிச்சிட்ட அப்புறம் இப்போ இருக்க மாதிரி உங்களால் டேரெக்டாக செல்ஃபோன் டவர் மூலிமா கால்லாம் பண்ண முடியாது. எல்லாமே ஹார்ட் லைன் மூலிமா கனெக்ட் ஆகியிருக்கும். நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு கால் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் ஆப்ரேட்டருக்கு சொல்லி அவர் மூலியமாக தான் உங்களால் யாருக்கு கால் பண்ண முடியுமோ அவங்க கூட பேசவே முடியும். அந்த காலகட்டத்தில் கால் ஆப்ரேட்டராக ஏகப்பட்ட பெண்கள் தான் இருந்திருக்காங்க. அதில் ஒரு பெண் இவருடைய எதிர்கடக்காரன், அதாவது ஆப்போசிட் பிஸ்னஸ் மேனோட சொந்தக்கார பொண்ணா. அந்த பொண்ணு ஆல்மண்ட் ஸ்ட்ராகருக்கு வர வேண்டிய எல்லா பிஸ்னஸ் ஆர்டரையுமே எதிர்கடக்காரனுக்கு திருப்பி விட இவருடைய பிஸ்னஸ் படுக்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. இது எப்படியாச்சும் திருத்தியே ஆகணும்னு சொல்லி தனக்கு தெரிஞ்ச இன்ஜினியர்ஸ் எல்லாருமே ஒன்றா கூப்பிட்டு ஒரு புது டிவைஸை உருவாக்குறாரு. அதுதான் ரோட்டரி ஃபோன்.
பழங்காலத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்களே பட்டன் வச்ச அந்த ரோட்டரி ஃபோன், அது உருவாக்குனது இவர் தாங்க. எந்த ஒரு பின்புலனும் இல்லாமல் இதை உருவாக்கிட்டு நீங்கள் இனிமேல் கால் ஆப்ரேட்டருக்கு சொல்லி யார் கூடயுமே கனெக்ட் பண்ண தேவையில்ல. ஒவ்வொரு ஃபோன் வச்சிருக்கவங்களுக்கும் ஒரு நம்பர் கொடுக்கப்படும். அந்த நம்பர் மூலிமா நீங்கள் டேரெக்டாகவே கான்டாக்ட் பண்ணலாங்கிற ஒரு ரெவல்யூஷனே உருவாக்கினார். இப்போ நீங்கள் ஃபோனில் ஈஸியாக நம்பர் போட்டு டயல் பண்ணுறீங்களே, அதுக்கு முதல் அடித்தளம் போட்டதே இவர் தான். அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் ஃபோனை உருவாக்கி இருந்தாலும் நம்பர் போட்டு டயல் பண்ணுங்கிற அந்த சிஸ்டமை கொண்டு வந்தது ஒரு ஃபியூனரல் ஹோம், இறந்தவர்களை புதைக்கக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தர். என்னுடைய பிஸ்னஸை காப்பாற்றுறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாச்சும் ஒருத்தன் போவாங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆல்மண்ட் ஸ்டாகர் தான். அப்படி நம்பர் போட்டு நீங்கள் யாராச்சும் கால் பண்ணும்போது எடுத்தோன்னு என்ன சொல்லுவீங்க? ஹலோ. இந்த ஹலோங்கிறதுக்கான அர்த்தம் என்ன? அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் ஃபோனை கண்டுபிடிச்சிட்ட அப்புறம் ஹலோன்னு தான் சொல்லலை, அஹாயின் தான் சொல்லியிருக்காரு. அஹாயினா கடலில் பயணம் பண்ணுறவங்க ஏதாவது ஒரு தீவை கண்டுபிடிச்சாங்களோ இல்லை நிலப்பரப்பை கண்டுபிடிச்சாங்கன்னா அஹாயின் சொல்லி கற்றுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் இந்த மாதிரி யார் கூட புதுசாக பேசும்போது அஹாயின் சொல்லலாம் அப்படிங்கிற ஐடியாவை கொண்டு வந்திருக்காரு. பட் அந்த சமயத்தில் அதிக பிஸ்னஸை கையில் ஓன் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருந்தவர் வேறு யாரும் இல்லை, தாமஸ் ஆல்வா எடிசன். அவருமே பெல்லை வச்சு ஒரு டெலிஃபோன் கம்பெனியை உருவாக்கியிருக்காரு. அஹாயின்னு சொன்னால் அது கேட்சியாக இல்லை, அது போல் நம்ம ஹலோ அப்படின்னு மாற்றிக்கலாமா அப்படிங்கிற ஐடியாவை எடிசன் தான் கொடுத்துருக்கானா. இதுக்கு அடித்தளம் ஸ்பானிஷ் தான். ஹோலாமிகோ அப்படின்னு சொல்லுவாங்களே, ஹோலா. இந்த ஹோலாங்கிற ஒரு வார்த்தையை தான் பட்டி டிங்கரிங் பண்ணி ஹலோன்னு மாற்றிருக்காங்க. எடிசன் உருவாக்கின ஹலோங்கிற வார்த்தை இப்போ வரைக்கும் புழக்கத்தில் இருக்க தானே செய்யுது. இப்படி நான் இந்த உலகத்தில் இருக்க யார் கூட வேணாச்சு இன்ஸ்டண்ட்டாக கால் பண்ணி பேச முடியும். பட் அதுவே சப்போஸ் நான் செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டேன்னா அங்கே என்கிட்ட ஃபோனே இருந்தாலும் உங்களால் உடனடியாக கால் பண்ணி பேச முடியாது. நீங்கள் என்ன பேசினாலும் எனக்கு அது 10லேருந்து 15 நிமிஷம் கழிச்சு தான் கேட்கும். ஒளியோட வேகத்தில் ட்ராவல் பண்ணுற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் அது செவ்வாய் கிரகத்தை போய் அடைய அந்த செவ்வாய் கிரகத்தோட அந்த தூரத்தை பொறுத்து 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். அதனால தான் செவ்வாய் கிரகத்தில் இருக்க எந்த ஒரு ரோபோட்டையுமே நம்மளால் பூமியிலிருந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. 20 நிமிஷம் கிட்ட டிலே ஆகும். அண்ட் அந்த டிலே நடந்திருக்கா இல்லையான்னு சொல்லி திரும்ப நம்ம பூமிக்கு 20 நிமிஷம் கழிச்சு தான் தெரிய வரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த செவ்வாய் கிரகத்தில் சுற்றிட்டு இருக்க அந்த ரோபோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இயங்கக்கூடியது. முக்கியமாக இப்போ லேட்டஸ்ட் அனுப்பப்பட்ட இன்ஜினிவிட்டி செவ்வாய் கிரகத்தோட முதல் பறக்கும் ஹெலிகாப்டர்னு சொல்கிறத விட பறக்கும் ரோவர்னு சொல்லலாம். ட்ரோன் மாதிரி செவ்வாய் கிரகத்தை பறந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்த இந்த இன்ஜினிவிட்டி தன்னுடைய 72வது ஃப்ளைட்டில் கிராஷ் ஆகி உடஞ்சிச்சுங்க. பூமியில இருந்தால் அதை யாருமே கண்ட்ரோல் பண்ணலை. ஒரு சின்ன மிஸ்இன்ஃபர்மேஷனால ஜிபிஎஸ் சிஸ்டம் அதில் ஒழுங்காக வேலை செய்யாமல் போய் இறங்க வேண்டிய இடத்த தாண்டி போய் அது அதிவேகத்தில் மோதி அதோடைய ஒரு ரெக்கை உடஞ்சி கழண்டு வந்துருச்சான். இதை ஹை குவாலிட்டியில் மார்ஸ் சூப்பர் கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இல்லை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இன்ஜினிவிட்டி எங்கே விழுந்திருக்கு, அது இந்த ரெக்கை எங்கே உடஞ்சிருக்குன்னு. ஸோ செவ்வாய் கிரகத்தோட முதல் ட்ரோன் இன்ஜினிவிட்டி, முதல் ட்ரோன் கிராஷ் ஆனதும் இன்ஜினிவிட்டி. இந்த மாதிரி ட்ரோனை வச்சு பார்க்கும்போது தான் நம்ம என்னென்ன விஷயங்களை மிஸ் பண்ணுறோங்கிறதே தெளிவாக தெரியுது. முக்கியமாக இந்த வீடியோவை பாருங்கள். டக்குன்னு என்ன தோணுது உங்களுக்கு? வானத்தில் ரவுண்டாக யாரோ பெயிண்டிங் பண்ணியிருக்கான் போல தானே ஃபீல் ஆகுது. ஆனால் அது பெயிண்டிங் இல்லைங்க, இது உண்மையான ரியல் ட்ரோன் ஃபுட்டேஜ். வெளிநாட்டிலலாம் கிடையாது, இந்தியாவிலேயே இருக்குது. மணிப்பூர் லோக்டாக் ஏரி தாங்க இது. இந்த வட்டமாக தெரிகிறது எல்லாமே குட்டி குட்டி தீவுகள். அண்ட் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த தீவுகள் ஆக்சுவலாக மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. புல் மண்ணால் உருவாக்கப்பட்ட இந்த தீவுகளில் மனிதர்கள் குட்டி குட்டி வீடுகள் கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது இந்தியாவிலே இருக்குங்க, இந்த ஃப்ளோட்டிங் வில்லேஜ் ஆஃப் இந்தியா. ஆனால் இங்கே எங்கேயுமே மரம் இல்லையே. மரம் எடுத்தால் தானே நிழல் கிடைக்கும். அடிக்கிற வெயிலுக்கு நிழல் இல்லைன்னா என்ன பண்ணுறது? அதுவும் சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயாவது நீங்கள் வெளில போகணுன்னு ஆசைப்பட்டு உங்களுக்கு பிடிச்ச கருப்பு ட்ரெஸ் எடுத்து போட்டிங்கன்னா உங்கள் அம்மா செருப்பாலே அடிப்பாங்க. ஏன் தெரியுமா? இந்த ஃபோட்டோவை பாருங்கள். எந்தெந்த கலர் ட்ரெஸ் எந்த அளவுக்கு வெயிலை தான் உள்ளே இழுத்துக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ரிசர்ச்சை ஜப்பானை சார்ந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வெயில் அதிகமாக இருக்கும்போது கருப்பு ட்ரெஸ் போட்டிங்கன்னா உஷ்ணத்தை உள்ளே இழுத்து வச்சுக்கும். சாதா வெயில 10 மடங்கு அதிக வெயிலை உங்களுக்கு காட்டும். அதுவே வெள்ளை மஞ்சள் ட்ரெஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் குளிராக உங்களுக்கு ஃபீல் ஆகுமாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் சென்னை வெயிலில் வெளில போகும்போது கருப்பு ட்ரெஸ் அவாய்ட் பண்ணி ஒயிட் அண்ட் எல்லோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. குளுன்னு இருக்கும் பெட்ரு. இந்த எல்லோ டை இருக்குல்ல, அது இப்போதைக்கு நிறைய ஆர்டிஃபிஷியலாக சிந்தட்டிக்காக உருவாக்கிட்டு இருந்தாலும் பழங்காலத்தில் டர்மரிக் மஞ்சளை தான் அந்த மஞ்சள் கலர் டைக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த மஞ்சள் தன்மையை கொடுக்குறது எது தெரியுமா? டர்மரிக்குள்ளே இருக்கக்கூடிய கர்க்யூமின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு காம்பனன்ட் தான். உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. அது ஆன்டி ஆக்சிடென்ட்டை தாண்டி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபங்க்ஷனும் இருக்கு. அதாவது உங்களுக்கு மூட்டு கை கால் வலியில் இருந்துச்சுன்னா இந்த மஞ்சள் அந்த வலிகளை குறைக்கிறதுக்கு உதவி செய்யும். வீக்கத்தையுமே வத்த வைக்கிறதுக்கு மஞ்சள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெய்லி உங்களுடைய சாப்பாட்டோட கொஞ்சம் மஞ்சளையும் ஆட் பண்ணிக்கோங்க, உடம்புக்கு நல்லது. உடம்புல இருக்க இந்த வலிகளை உணர வைக்கிறது மூளை தான். எங்கே வலிக்குது எங்கே வலி எடுக்குதுன்னு சொல்லி மூளை தான் பெயின் ரிசெப்டர்ஸ் வச்சு கண்டுபிடிச்சி உங்களுக்கு உணர்த்தும். ஆனால் தலைவலிக்கும் மூளைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? தலைவலிக்கு காரணம் உங்கள் மண்டியோட்டை சுற்றி இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் தான், மூளை கிடையாது. தலை வலிக்குதுன்னா மூளை வலிக்குதுன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா மூளைக்குள்ள பெயின் ரிசெப்டாஸே இல்லை. சிம்பிளாக மூளையால் தன்னுடைய பெயினையும் உணர முடியாது. அதனால தான் முக்கால்வாசி பிரெயின் சர்ஜரி அப்போ பெயின் கில்லர்ஸ் கொடுக்காம டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸ் கூடயே பேசிக்கிட்டே இந்த மாதிரி பிரெயின் சர்ஜரி பண்ணுவாங்களாம். ஏன்னா மூளை தான் டெக்னிக்கலாக மற்ற எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. அவங்களுடைய பேச்சு குறைபாடு சர்ஜரி பண்ணும்போது குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மூளையை ஓப்பன் பண்ணி பேசிக்கிட்டே சர்ஜரி பண்ணுவாங்களாங்க, பெயின் கில்லர் கொடுக்காமலேயே. ரொம்ப விசித்திரமாக இருக்குல்ல. அண்ட் இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்ன தெரியுமா?
உடல் உறுப்புகள்லேயே மூளை மட்டும்தான் தனக்கு தானே பேர் வச்சுக்கிச்சு. பிரெயின் நேம்ட் இட் செல்ஃப். யோசிச்சு பாருங்க, புரியும். திஸ் இஸ் சன்சைன் சைனிங் ஆஃப்.